Okay. கோஹோஸ் எல்லாரையும் மியூட் பண்ணிருங்க. சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். வில் ஸ்டார்ட் த செஷன்ஸ். ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? தெரியுது சார். தெரியுது சார். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தீபாவளிக்கு அப்புறம் நம்ம இது ஒரு சிறப்பான 60வது செஷன். டைமண்ட் ஜூப்ளின்னு சொல்லலாம், 75 டைமண்ட் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. என்ன? ஸோ சாரோட வருகை வருக வருகை என்று வரவேற்கிறோம். எங்கள் குரூப்பை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், ஃபாலோடு பை ட்ரெயினர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். It's a league group, sir. Learn to excel and enrich. It was formed on last Vijayadashmi, which is almost 1 year back, 12th of October 2024. It's a center of excellence, providing training to life insurance agents. வள்ளுவ பிறந்த சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் அறிவு வளருங்கிற மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும். 60வது அடி இது. கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிற மாதிரி கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்பது எங்களோடது. இதை வச்சுன்னு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். 60வது சீசன் 2. ஸோ 50க்கு அப்புறம் சீசன் 1 இருந்து சீசன் 2 ஆயிடுத்தது. தீஸ் ஆர் ஆல் அவர் கோர் ஆப்ரேட்டிங் டீம். நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த குரூப்பை நல்ல சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம். Once again, on behalf of our COT members, we welcome you. These are all the Jambavans trainers who have rendered support, imparted training to all our agents group in the past 59 sessions. We extend a warm red carpet welcome to you, sir. Mr. Vinay Ditan, Divisional Manager retired and also a faculty member, ZDZ LIC of India. Once again, welcome, sir. Thanks. Some of the posts, without your permission, I have taken from your Facebook page. Please pardon me. Thank you so much. I would now request our COT member, Mr. Kandilal, sir, and also Vice President, to render a welcome address. Kandilal, sir, over to you. குட் ஈவினிங், அனைவருக்கும் வணக்கம் சார். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசலாம். ஓகே. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் குரூப் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு த வெல்கம் அட்ரஸ் ஃபார் த சார். ஸோ சாரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேர்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி எல்லாருடைய வினைனாலே என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தீர்க்கிறதுக்குன்னு அதாவது யாருக்குமே பேரும் அவங்க செய்யற குவாலிட்டிக்கு அமையாது. அவங்க அதுவே ஒரு மிகப்பெரிய. இப்போ சாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சார் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஐசியில் 40 இயர்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார் வந்து ரிட்டையர் ஆகக்குள்ள ZTCல டிஎம் கேட்டர்ல ரிட்டையர் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 40,000 குழந்தைகள், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி, லைஃப் ஸ்கில்ஸை பற்றி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம எல்ஐசி முகவர்களுக்காகவும் நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல 400 போஸ்ட்டுக்கு மேல போட்டிருக்காங்க. வினய் தீர்த்தான் வினோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமா சார் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நூல்களை பற்றியும் யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தடைகளும் விடைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், வள்ளுவமும் காப்பீடும், அப்புறம் இனிய நீதி நூல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. சார் பிறந்தது பார்த்தீங்கன்னா கண்டர மாணிக்கம் அப்படின்னு ஒரு ஊர், சிவகங்கை மாவட்டத்துல வருது. சார் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா காரைக்குடியில. ஸோ ஐ வெல்கம் யூ on behalf of our COT team and the league group members, sir. Welcome to our session, sir. Please carry on, sir.
Thank you, Special Mr. issue. Kanjilal sir, for your wonderful intro about our today's faculty, Mr. Vinay Tam sir. Sir, thank you so much, sir. Now it is over to you, sir. You can start the session, sir. மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த அன்பர் பணியில இருக்கிற மிகச் சிறப்பான ஒரு குழுவில் LEE லேர்ன் டு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அருமையான எக்ஸல் அண்ட் என்ரிச் தன்னை மேம்படுத்திக் கொண்டு உச்சம் தொடுதல் எக்ஸல் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு நோக்கத்தோட மிஷன்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த நோக்கத்தோட ஒரு 10 பேரு இணைந்து மிகச் சிறப்பாக இந்த குழுவை நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் இதுல பல முறை என்னோட தொடர்பு கொண்டு இதை ஒருங்கிணைச்சாங்க. அவங்களுக்கு என்னுடைய இணைஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி திருமதி காந்திலால் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு எல்லா செய்திகளையும் பெற்று இங்கு ஒரு அழகான ஒரு அறிமுக உரை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. இதில் இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் எல்லாரும் ஆர்வமிக்கவர்கள், எல்லாரும் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் தான் இதுல வந்து சேருவீங்க. மற்றவர்கள் எல்லாம் சரி ஏதோ இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது டிவியிலேயே அங்கேயும் இங்கே அதெல்லாம் இருக்கு. அந்த வெற்றியாளர்களான உங்களுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை ஒரு அருமையான புத்தகத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு பொக்கிஷம் எங்கு இருக்கிறது, ட்ரெஷர் எங்கு இருக்கிறது, அந்த களஞ்சியம் எங்கு இருக்கிறது என்று தேடிய ஒருவனுடைய கதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சிலவற்றை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த குழுவில் பேசுறதுல மகிழ்ச்சி என்னன்னா, நான் நிறைய ஜூம் பிளாட்ஃபார்ம் வரையும் கூகுள் பிளாட்ஃபார்ம் வழியும் உரையாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் பார்த்தா ஒரு 25 பேர் 30 பேருக்கு மேலே இருக்கிறது இல்லை. நம்பர்ஸ் அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம இன்சூரன்ஸ் முகவாழ்மையில நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் இங்க ரொம்ப கிட்டத்தட்ட இப்பவே 140 பேர் 130 பேர் இருக்கு. 200 பேர். நான் முக்கியமா கேட்டது, நண்பரிடம் கேட்டது எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறதான் கேட்டேன். அதாவது காசு பெரிதில்லை காது பெரிது அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய நோக்கம். காதுகள் பெரிது. நம்ம இப்ப அறிந்ததை பகிர்வதற்கு ஒரு நண்பர்கள், அருமையான அறிவறிந்த மக்கள் பேர் நினைச்சு திருக்குறள். அந்த அறிவறிந்த உங்களோடு நான் பகிர்ந்து கொள் கிடைத்த இந்த பெருவாய்ப்பாக கருதுகிறேன். இந்த இதே ஒரு ஃபேபிள். இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் இந்த ஜன்னல் தோறும் மலர்கள் அப்படின்னு கம்பன் சொல்லுவான். இங்க எத்தனையோ விண்டோஸ் இருக்கு, 4 விண்டோஸ் தான் எனக்கு தெரியுது. எல்லாரும் வீடியோல வாங்கங்கறாங்க நண்பர்களே. ஆமா, எல்லாரும் வீடியோல வாங்கன்னு சார் வந்து இன்டைரக்டா சொல்றார். ஆடியோ மலர்ந்த முகத்தோட வாங்கன்னு. வாங்க. நன்றி. முனியசாமி சார் இருக்காங்க. எனக்கு அவ்வளவா இங்க இருந்து படிக்க முடியல. சுரேஷ் பாபு சார் இருக்காங்க. மற்றவர்களிடம் வாங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கவனம் இருக்கும். ஒரு பேனா கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லது. வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க. வணக்கம்மா பாரதி மேடம். அது மாதிரி எல்லாரும் இன்னும் மிச்சம் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்களே. நண்பர்களே அனைவரும் வீடியோல வாங்க ப்ளீஸ். சாரே ரிக்வெஸ்ட் பண்றாரு பாருங்க, உங்க முகத்தை பார்க்கணும் நாங்கெல்லாம். சார் ஓபன் பண்ணி விடுங்க, ஓபன் பண்ணி விடுங்க. ஓபன் பண்ணா தான் வருவாங்க. நான் ஸ்டாப் பண்ணலையே சார். இப்ப வீடியோ சரி. வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. அழகு, அருமை அருமை. வாங்க.
உங்களை எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். அருமை அருமை அருமை. எல்லாரையும் வரவேற்கிறேன். இது ஒரு ஃபேபிள் அப்படின்னு சொல்லுகிறது மாதிரி ஒரு கதை. ஃபேபிள்ங்கிறது பூனை பேசும், நாய்க்குட்டி பேசும், இந்த மாதிரி எல்லாம் பேசும். அது ஒரு ஃபேபிள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கதைகள். வணக்கம். இப்ப இந்த கதையில இவரு அல்கெமிஸ் அப்படின்னு இந்த கதைக்கு பேர். ரசவாதம். அல்கெமினா ரசவாதம். அது என்ன? ஒரு பேசிக்கா உள்ள எலிமெண்ட்ஸ உயர்ந்தது ஆக்குறது. இப்ப இரும்பை பொன்னாக்குவது அப்படிங்கிறது நம்ம ரசவாதம் சித்தர்கள் எல்லாம் விளைவித்தார்கள்னு சொல்றாங்க. அப்ப இது விற்பனையும் ஒரு ரசவாதம் அப்படின்னு நான் பாக்குறேன். அத அந்த கதையை முதல்ல சொல்லிட்டு அந்த கதையையும் நமது விற்பனை தொழிலையும் குறிப்பாக இன்சூரன்ஸ் விற்பனையையும் சேர்த்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உரையாகவும் கலந்துரையாடலாகவும் வச்சுக்கலாம். இந்த கதை பாலோ கோயிலோ அப்படி என்கிற ஒரு போர்ச்சுகீஸ் எழுத்தாளர் எழுதின கதை. பிரேசில்ல வாழ்ந்திருக்காரு. பாலோ, PAULO, பாலோ. கோயிலோ, COALHOட முடியுது. கோயிலோ, COEL, டிசோசான அதை சொல்லல யாரும். அந்த பாலோ கோயிலோ அப்படி என்கிறாவது எழுதினார். ஏன் இந்த பேரை சொல்லனா, தேடினால் தேடாததும் கிடைக்கும்ங்கிறாங்க. இந்த முதல் எழுத்து நீங்க குறிச்சுக்கிறீங்க, எழுதுறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். இவர் எழுதுற இந்த ஒரு கதை த ஆர்ச்சர். ஆர்ச்சர்ங்கிறது இன்னொன்று. அது வில்லாளன் அப்படின்னு. வில்லினுடைய நோக்கம் என்ன, அம்பினுடைய நோக்கம் என்ன, அது எங்கு பொருத்தி எதை எய்யணும் அப்படிலாம் அந்த அடுத்த கதை இருக்கு. அது மாதிரி பல கதைகள் இவர் எழுதியிருக்காரு. இதுல ரொம்ப ஃபேமஸான கதை தான் இந்த அல்கெமிஸ். இது ஒரு ஸ்பானிஷ், அதாவது ஒரு ஸ்பெயின்ல நடக்கிற கதை மாதிரி தொடங்குது. அங்கு ஒரு பெரிய சர்ச்சு, ஆனால் கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. அதற்கு பக்கத்துல மிகப்பெரிய மரம், எத்தனையோ பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்த மரம், வாழ்கின்ற மரம். அந்த மரத்துல ஒரு ஷெப்பர்ட், சாண்டியாகோ அப்படி என்று ஆடுகள் அதை மேய்க்கிறார். இது நான் சொன்னேன் ஃபேபிள்ஸ். ஃபேபிள்ஸ்ங்கிற போது அது நமது ஓமைகள் மாதிரி. வலு, அதாவது ஒரு அப்டிராக்டா சொல்றத விடவும் ஒரு கதை மாதிரி சொல்லுகிற போது அது ரொம்பவும் அது போய் சேரும். வலு, நம்ம சொல்லுகிற கருத்துக்கு வலு இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப அருமையாக இருக்குங்கிறதுனால இந்த கதைகளை வச்சு சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் முயலும் ஆமையும். முயலாமை கதைகள் தெரிஞ்ச கதை. அதை 4 விதமாக சொல்லுகிறார்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சேர்த்து சொல்லிட்டு போறேன். எப்படி ஒரு ஃபேபிள் எப்படி எப்படியெல்லாம் மாறுகிறது, எப்படி எப்படியெல்லாம் வருகிறதுன்னு அந்த கதை. என்னாச்சு, முயலும் ஆமையும் அந்த ரேஸ் வச்சாங்க. ஆமை முயல் என்னாச்சு, ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளசன்சி, நிறைய நம்ம முகவர்கள் கூட நிறைய வணிகம் செஞ்சுட்டா சில பேர காம்ப்ளசன்சி இருந்துருது. ஒரு ஒரு பெரிய வணிகத்தை முடிச்சுட்டா அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. சாதாரண முகவர் அடிச்சு உங்க மாதிரி வெற்றியாளர்கள் தொடர்கிறீர்கள். அப்ப அது கொஞ்ச நேரம் அது ஓய்வு எடுத்துக்கிடுச்சு. அப்ப அந்த ஆமை மெதுவா போய் இடத்தை சேர்ந்துருச்சு. இங்க என்ன சொன்னாங்க, கன்சிஸ்டன்சி வில் வின்னாங்க. கன்சிஸ்டன்ட் வாக், கைசன் சொல்றாரு. முயற்சி, தொடர் முயற்சி, நாளும் முயற்சி, கைசன் அப்படி என்கிற ஜப்பானீஸ் பிரின்சிபல். அப்போ தொடர் முயற்சியில அது வெற்றி பெற்றுச்சு. கன்சிஸ்டன்சி வில் வின்னாங்க. அடுத்தது முடிச்சுக்கிடுச்சு.
அந்த முயல். இந்த கதையை மாத்தி மாத்தி சொல்றாங்க. முயல் என்ன பண்ணுச்சு? ரேஸ் வச்சாங்க, ஒரே டேஷ் அடிச்சு போயிடுச்சு. அது வின். இது ஆமை எப்படி அது வின் பண்ணிடும். அப்ப என்ன சொன்னாங்க? ஸ்பீட் வில் வின்னாங்க, வேகம் வெல்கிறது அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணா, யோசிச்சு ஆமை, நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கான ரேஸா இருந்தா ஜெயிக்கவே மாட்டோம். அப்ப என்ன பண்ணுது, அந்த பாதையில குறுக்கிடுறது மாதிரி, ஒரு ஓடை குறிக்கிறது மாதிரி, குறுக்கிடுவது மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இது வழியா ஓடுவோம்னுச்சு. சரி, இந்த அசட்டு முயல் ஒத்துக்கிடுச்சு. ரெண்டு பேரும் ஓடுனாங்க. அந்த ஓடை வருகிற போது முயலால கடக்க முடியாது. ஆமை மெது மெதுவாக கடந்தது. இங்க என்ன சொன்னாங்க? ஸ்ட்ராட்டஜி வில் வின்னாங்க. திட்டம் தான் ஜெயிக்கிறது, அந்த பிளானிங் தான் ஜெயிக்குது அப்படின்னு இங்க சொன்னாங்க. இந்த கதை ஃபேபிள எப்படியெல்லாம் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரையும் வச்சாங்க. நமக்கு போட்டி. இந்த போட்டியை பற்றி நான் மறுபடி சொல்ல போகிறேன், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன். அந்த போட்டி எதுக்கு? நம்ம டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? நான் இந்த இந்த முயல் ஆமையை தூக்கிக்கிட்டு அந்த ஓடை வரைக்கும் ஓடும். அதற்கப்புறம் இந்த ஆமை அந்த முயலை கேரி பண்ணிட்டு அந்த ஓடையை கடந்து ரெண்டு பேரும் ரிக்கார்ட் டயத்துல போய் கடந்துடலாம். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, என்ன வெல்லுமா? இங்கே அமால்கமேஷன், டீமார்க் வில் வின். அமால்கமேஷன் வில் வின். நிறைய பேரு இணைந்து செயலாற்றுதல் வெல்கிறது. உங்களோட இணைந்து செயலாற்ற எவ்வளவோ பேர் இருக்காங்க. முதலிலே மனைவி தொடங்கி ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இணைந்து செயலாற்றவர்களை எல்லாம் நாம் கூட்டிக் கொள்வது அப்படியெல்லாம் இருக்கு. போட்டி அப்படின்னு வந்தா இங்க என்ன சொல்றாங்க? ஆ பை சோரி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். ஆ பை டோரி. இது என்னன்னா ஒரு ஜப்பானீஸ் வாழ்வியல் முறை. அது என்ன சொல்லுது? ஆனா இந்த பிளவுஸ் இது ஒரு மலர்கள், நாலு நாலு விதமான மலர்கள், பீச்சு, அப்ரிகாட்டு, ஷெரி, இந்த மலர்கள். அவர் என்ன சொல்றாரு? இந்த நாலு மலர்களும் ஒன்றுக்கொன்று போட்டி இல்லை. அவை அவை ஒரு காலத்தில் மலர்கின்றன, பிளாசம். இங்கே நீங்க நம்ம யாருக்கு யாரும் போட்டி இல்லையா. அவங்க ஒரு காலத்துல மலர்கிறார்கள், பிளாசம் பண்றாங்க. இப்ப பாரதியாண்ட வாழ்க்கை 39 ஆண்டுகள் தான். அதே நேரத்துல பட்டுக்கோட்டை 27 ஆண்டுகள் தான். கண்ணதாசன் 57, 58 ஆண்டுகள். வாலிப கவிஞர் வாலி 82 ஆண்டுகள். கெண்டக்கி கிச்சன் வர்ற போது அவருக்கு 69 வருஷம் தான் சொல்றான். 69 வயதுங்கிறாங்க. அதே மாதிரி அப்ரஹாம் லிங்கன் 70 வயதுகள் வென்றாருங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். போட்டி இங்க யாருக்கும் போட்டி இல்லை. போட்டி என்று வந்தால், if at all there is a competition, it is between human being. நேற்றைய இன்றைய விட இன்றைய நான், இன்றைய என்னை விட நாளைய நான். போட்டின்னு வந்தா உங்களுடைய வணிகம் நேற்றைய வணிகத்தை விட இன்றைய வணிகம், இன்றைய வணிகத்தை விட நாளைய வணிகம், நேற்றைய சம்பாதிச்சதை விட இன்றைய சம்பாதிச்சது, நேற்றைய கனெக்ஷன்ஸை விட இன்று கனெக்ஷன்ஸ். அதுதான் போட்டிங்கிறாங்க. சரி, இப்ப கதைக்கு போனா அவர் என்ன பண்றாரு? ஒரு ஷெப்பர்ட். அவர் ஆடுகள் வளர்க்கிறவரு. அன்று ஆடுகளுக்கு நல்ல வேல்யூ உண்டு. அவர் நல்ல ஓரளவு வசதியாவே வாழ்கிறார். அந்த பையனுக்கு, அந்த சாண்டியாகோ ஷெப்பர்டுக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு. அந்த கனவுல என்ன பண்ணுது? தூர தேசமான எகிப்துல பிரமிடுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல புதையல் இருக்கிறது அப்படிங்கிற கனவு வந்துகிட்டே இருக்கு. கனவு, இந்த கனவு தூங்க விடாமல் செய்வது, தூக்கத்தில் வருவது கனவா, தூங்க விடாமல் செய்வது கனவான உங்களுக்கு நமது அப்துல் கலாமுடைய வார்த்தைகள் தெரியும். அவன் அது தூங்கவும் விடல. இந்த கனவு அவனுக்கு வந்து திரும்ப திரும்ப வருது. அவன் ஒரு அப்ப
ஒரு நாடோடி பெண்ணிடம் பகிர்ந்து கொள்கிறான். இந்த ஒவ்வொரு கதையில ஒவ்வொரு இடமும் பெரிய மரம் சொன்னேன், அதுல பல பல நூறு பறவைகள் வாழ்கின்றன சொன்னேன், அந்த மரத்தடியில தான் இவனுக்கு கனவு வருதுன்னு சொன்னேன். இது ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு, ஒரு உருவகம். பின்னாடி அதோட நம்ம விற்பனையோட இதை கனெக்ட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்றான் அவன், அந்த நிறைய பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுல இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது ஆஹ், ஒரு ஒரு நாடோடி பெண், அந்த பெண்ணோடு அவன் என்னப்பா இதுன்னு அவன் கேட்கிறான். அப்ப இவன் பகிர்ந்துகிறான், எனக்கு ஒரு கனவு இருக்கு. எகிப்திய அந்த பிரமிடுகளுக்கு பக்கத்துல, ஒரு பிரமிடுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, புதையல் இருக்கிறது. சரி, நீ அப்ப தேடி போவே அப்படின்னு முதல்ல அவ சொல்ற. அப்ப ரெண்டு பேரும் ஒரு பெரியவரை பார்க்கறாங்க அங்க. அந்த பெரியவர்கிட்ட இவன் கனவை சொல்கிறான். அவர் என்ன சொல்றாரு, அப்ப நீ என்ன பண்ணு, தேடிப்போ, இந்த ஆடைகளா வித்துரு, ஓரளவு நல்ல இருக்கான் அவன். அந்த மாடல்ல மற்றையவை நமக்கு சொன்னாரு, அந்த அன்றைக்கு அது அதான் செல்வம். அந்த செல்வத்தை அவர் என்ன சொல்றாரு, இனி எனக்கு அந்த கொஞ்சம் பணம் தரணும், நான் உனக்கு வழி சொல்லுவேன். நீ அதை வித்துட்டு ரூபாயா எடுத்துக்கிட்டு நீ தேடி போ அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட ரெண்டு கற்கள் கொடுக்கிறாரு. அந்த கற்களை, அது ஒரு 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 குட் ஓமன் சொல்ற கற்கள் அல்லது வழி சொல்லுகிற கற்கள். நீ உனக்கு எப்பவாவது சிக்கல் வந்த போது நீ பார்த்தீங்கன்னா கருப்பு கல்லை எடுத்தீங்கன்னா அது போகலாம்னு இருக்கு, அங்க கருப்பு போகலாம்னு இருக்கு. அந்த வெள்ளைக்கல்லை எடுத்தீங்கன்னா அது போக வேண்டாம். மணிகள், ரெண்டு மணிகளை கொடுக்கிறாரு, அதை வாங்கிக்கிறான். அவர் சொன்னபடி விற்கிறான் படத்தை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி, அது பின்னாடி நான் சொல்லுவதற்காக இதை சொல்லிட்டு போறேன். இந்த பணத்தோட அவன் போறான், போய் ஒரு சிறு நகரத்தை அடைகிறான். அந்த நகரத்தை அடைகிற போது ஒரு நண்பன் கிடைக்கிறாங்க. அவன் நண்பனா எதிரியா கொஞ்ச நாள் இவனோட பழகுறான். இவன் வச்சிருந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்ப கையில பணமும் இல்லை இவனுக்கு. ஆனாலும் அந்த கனவு துரத்துகிறது. என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்ச தூரம், கொஞ்சம் அந்த அந்த நாட்களை, கொஞ்ச நாட்களை கழிக்கிறான். அப்ப ஒரு கிறிஸ்டல் வியாபாரி, அவன்கிட்ட இதுல ஸ்படிகங்கள் எல்லாம் விற்கிற வியாபாரியுடைய கடை. அந்த கடை ரொம்ப நொடிச்சு போயிருக்கு. அந்த கடையில போய் இவன் சேர்றான். நான் உங்களுக்கு உதவுறேங்கிறான். அந்த கற்கள் எல்லாம் தூசி படிச்சிருக்கு. இவை எல்லாத்தையும் துடைக்கிறான், அழகா அடுக்கிறான். பல உத்திகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடையில நல்ல விற்பனை ஆயிருச்சு. இப்படியே அவனுக்கு 11 மாதங்கள் கழிஞ்சிருச்சு. அப்ப அவன் கேட்கிறான், ஏப்பாடு கேட்கிறான், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றான். அந்த கடைக்காரர் சொல்றாரு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, நான் மெக்காவுக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் கனவுகளை சுமந்து கொண்டே தெரிகிறார். அந்த கனவு இருக்கிற அவர் சொல்றார், சரி நீ போக வேண்டியதானேங்கிறாரு, உனக்கும் பணம் எல்லாம் சேர்ந்துருச்சு, நீ போகலான்னு. சரின்னு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் போறான். போற போது ஒரு பாலைவன தொடக்கம் வருது. அவன் எங்க இருந்து போறான், ஸ்பானிஷ்ல இருந்து போயிட்டு இருக்கான், ஸ்பெயின்ல இருந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாடோடி கும்பல்கள்லாம் வருது. அந்த நாடோடி கும்பல்ல அவர்கள் ஆயுதத்தை எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கிறான். இவன் மேலும் இது செய்து ஒரு பாலைவன சோலையை அடைகிறான். அந்த அந்த பாலைவன சோலையை அடைஞ்சா அங்கே ஒருவன், ஒரு 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 குறிப்பிட்ட குழுவின் தலைவன் இருக்கான். அவனுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இவங்க எல்லாம், இந்த முரடர்கள் எல்லாம் ஆயுதங்களோட வர்றதுலாம் அவனுக்கு தோன்றது, அவனுக்கு பிரமைகள் மாதிரி தோன்றிக்கிட்டே இருக்கு. அவர்கள் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற போது அவர் என்ன சொல்றாரு, இங்கே அவங்க தாக்கக்கூடும்னு அந்த அந்த அரசற்ற சொல்ற. அந்த அந்த குழுத்தலைவன் அப்ப தயாரா இருக்க, இவங்க தாக்குறாங்க இவன் சொன்னபடி, அந்த அவங்கள வென்றுறாங்க அந்த குழு. அப்ப இவன் கொண்டாடப்படுகிறான் சாண்டியாகோ. இவனுக்கு ரொம்ப வசதியா இருக்கான். அங்கே பாத்திமா அப்படி என்று ஒரு அரேபிய பெண்ணை சந்திக்கிறான். இருவருக்கும் இயல்பான ஈர்ப்பு ஏற்படுகிறது.
அதாவது சில அன்பு அந்த நமது கனவை துரத்த சொல்லும், சில அன்பு நம்ம கட்டி போட்டுரும். இங்க இந்த ஃபாத்திமா என்ன சொல்றாங்க, இவனுடைய கனவை சொல்லுகிறான், அவள் சரி நீங்க போங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா கேக்குதா? கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கிறாங்க. பாருங்க, ஆஹ் கேக்குது, அது கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கிறாங்க. உங்களை உங்களை கேக்குது இல்ல? அது என்னுடைய இணைப்பு இவ்வளவுதான் வருது, பார்க்கலாம். நோ அப்ப ப்ராப்ளம். சூப்பருங்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சி. இவன் என்ன பண்றான், அந்த ஃபாத்திமா, நீ தொடரு, உன்னுடைய கனவை தொடரு அப்படின்னு சொல்றான். இவன்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு, எடுத்துட்டு இவன் பாலைவனத்துக்கு என்டர் பண்ண போறான், அந்த அந்த ஓஎஸ்எஸ் விட்டு போறான். அப்ப இதே மாதிரி அங்கே ஒரு ரசவாதி இருக்கிறான், அல்கெமிஸ்ட். அவனை போய் பார்த்தா அவன் அந்த பிரமிடு இருக்க இடத்துக்கு வழி சொல்லுவேன் அப்படின்னு இவனுக்கு அவனுக்கு தெரியுது. அங்க போனா ஒரு ஆங்கிலேயனா அங்க வந்து இவனோட சேர்றான். அதாவது ஒத்த குணம் உள்ளவர்கள் சேர்வார்கள், ஒத்த தேடல் உள்ளவர்கள் சேர்வார்கள். இந்த குழுவுல இப்ப கிட்டத்தட்ட 150 பேர் வந்திருக்கு. அந்த ஒத்த சிந்தனை, ஒத்த நோக்கம் உள்ளவர்கள் சேர்கிறார்கள். அப்ப சேர்ற போது இவன் என்ன பண்றான், அந்த குரூப்ப அங்கே அந்த ஆங்கிலேயன் அவன், அந்த ஆங்கிலேயன் இவனுக்கு பலவற்றை சொல்லித் தருகிறான். இங்கே முக்கியமானது பயணம். கோலை விட பயணம் முக்கியம்ங்கிறது இந்த இடத்துல பயன்படுது. இவன் மறுபடி பயணிக்கிறாங்க, பயணிச்சு கொஞ்சம் கடுமையான பயணம். அப்ப அந்த அல்கெமிஸ்ட பாக்குறாங்க. அவன் இவனுக்கு அந்த பொண்ணை வித்த வித்த அந்த வித்த, அதாவது இரும்ப பொன்னாக்கிற வித்தையை சொல்லல. அவன் என்ன சொல்கிறான், மலைகளோடு பேசு, இயற்கையோடு பேசு, மனிதர்களோடு பேசு. இப்ப மனிதர்கள் மனிதர்கள் கனெக்ஷன்ஸ், அதுதான் எனக்கு இப்ப பாக்குறேன். நமது பொக்கிஷம் எங்கே இருக்கு, மனிதர்களிடம் இருக்கிறது, கனெக்ஷன்ஸ் இருக்கு. கனெக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இயற்கையோடு பேசு, மலைகளோடு பேசு, பறவைகளோடு பேசு அப்படின்லாம் சொல்றாரு. நான் இப்போ இந்த தியானம் எல்லாம் என்னால பண்ண முடியல. ஆனால் ஒரு புத்தகம் படிச்சதுல இருந்து இந்த பறவைகள் ஒலி இங்க கேட்கும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிடம் எல்லாம் இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துல போய் நிக்கிறேன், பக்கத்துல இருக்கு. அப்ப அந்த கேட்கிற போது என்ன சொல்றாங்க, பெஸ்ட் கவுன்சிலர் யாராம், பெஸ்ட் கவுன்சிலர் யார், யாராவது அடிங்களே இதுல சாட்ல. ஹூ இஸ் த பெஸ்ட் கவுன்சில், சிறந்த சிறந்த கவுன்சிலர். அவன் எப்படி கவுன்சில்னா என்ன பண்ணணுமா, அவன் வழி சொல்றது இல்ல, நம்மளையே வழிய கண்டுபிடிக்க வைக்கிறது. அது மாதிரி செய்யக்கூடிய சிறந்தவர் யாரு, யாரோ அவர் செல்ஃப் எழுதுறாங்க. ஒன் ஹூ லிசன்ஸ், அருமை, அட்வைஸ், பிரமணியம், ஃபாதர், பெஸ்ட் கவுன்சிலர் யார்? சொல்லுங்க, எழுதுங்க, சும்மா பாருங்க, கொஞ்ச நேரம் நானே சொல்ல. மதர், அடாடா, ஆயிரத்திறந்த கோயிலும் இல்லை, பெட்ஸ், அடாடா, அருமை அருமை. பெஸ்ட் கவுன்சிலர் நமது மனம், அடாடா, செல்வகுமார். இந்த கதையில தன்னை தோண்டி எடுப்பதும் சொல்லுகிறான் அந்த பொக்கிஷத்துல. சரி, அப்புறம் அருமை, வேற யாரும் சொல்றீங்களா? என்ன என்ன பெஸ்ட் கவுன்சிலர் யாராமா, மனச்சாட்சி ஒரு யாராமா, அருமை ராஜகுரு சார், வேற யாரும் சொல்றீங்களா? யாரு இஸ் த பெஸ்ட் கவுன்சிலர்? கடவுள் தான்ங்கிறாங்க. கடவுளுக்கு முன்னாடி நின்னு, அல்லது இயற்கைக்கு முன்னாடி, பேரியற்கைக்கு முன்னாடி நின்னா அது பதில் சொல்லாது. ஆனால் நமக்கு வழி மனதில் தெரியுமா. அந்த இயற்கை இன்றைக்கு கந்த சஷ்டி விழா காலம், இது 60வது நிகழ்ச்சி. நான் நினைச்சேன், எனக்கு வாய்த்தது 60வது நிகழ்ச்சி. 60ங்கிறது மனித நல்ல விழா, 60 சஷ்டியத்த பூர்த்தி, 60ங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இன்ட்யூஷன், இந்த இன்ட்யூஷன்லாம் எப்ப வரும், ஒன்றிலே நீங்கள் கவனம் செலுத்துகிற போது. அந்த கடவுள் தானே ஒண்ணு அவனுக்கு சொல்ல வர்றதில்லை,
அந்த இயற்கை உங்களுக்கு அதைத்தான் இந்த இதுல இவரு இந்த ஆத்தர் பாலோ கொயிலோ அவர் என்ன சொல்றாரு, நிறைய ஆன்மீக மாதிரி சிலதை தொட்டுக்கிட்டும் போறாரு. பிரபஞ்சம் பதில் சொல்லும்னு சொல்லிட்டு போறாரு. நான் பிரபஞ்சம்னா என்னன்னு பாக்குறேன், சுத்தி இருக்கிறது தான், இந்த பெரியற்கை தான் அது பதில் சொல்லுங்கிறாங்க. அது பதில் சொல்ல போறதில்ல, நீங்க உங்க மனசை தோண்டி இத கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, நம்ம இவன் என்ன பண்றான், அந்த ஆங்கிலேயனும் இவரோ ஒரு வயதான அந்த அல்கமிஸ்ட பாக்குறாங்க. அவன் சிலவற்றை சொல்லுகிறான், பிரபஞ்சத்தோடு பேசுங்கிறான், இதெல்லாம் சொல்றான். அப்புறம் சில வழிகள் சொல்லுகிறான். ஒரு வழியாக அந்த பிரமிடுக்கு போயிட்டாங்க. அவன் வழி சொல்லுகிறான். பிரமிடுக்கு போயிட்டா அந்த ஆங்கிலேயன் விடை பெற்றுக்கிறான். இவன் போய் முகப்பார்க்கும் கண்ணாடி அருமை. அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த இயற்கையோடு இருங்கள். ஒரு குளக்கரையில் போய் அமைதியா உட்காருங்க, ஒரு பறவைகளுடைய ஒலியை கேளுங்க, அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய முன்னாடி ஒரு முன்னர் அதை உருவகித்து ஒரு 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 லிங்கத்தையோ எதையோ வைத்து அதன் முன்னர் அமைதியாக இருந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஓடவிட்டா நீங்களே வழியை பார்த்துருவீங்களாம். அதான் கவுன்சிலிங்னு சொல்றோம். உங்களுடைய வழியை உங்களுக்கே தெரிஞ்சிருங்கிறது ஒரு வழி சொல்றாங்க. எத்தனையோ வழிகள் இந்த உலகத்துல, எத்தனையோ மனித இனம் தோன்றியதிலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு எது ஒத்து வருகிறதோ, எது உவப்பாக இருக்கிறதோ நம்ம அதை பயன்படுத்தும். சரி, இவன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு. ஆங்கிலேயன் அவன் விடை பெற்றுக் கொண்டான். பலவற்றை இவரோட சொல்றான். இவனுக்கு தெளிவு வருது. பயணங்கள் தெளிவு தருகிறது அப்படிங்கிறது இதுல முக்கியமானது. என்ஜாய் த ப்ரோசஸ், எண்டையே நினைச்சிட்டு இருக்காம அப்படிங்கறது மாதிரியும் இந்த உருவகம் சொல்லிடுறாரு. சரி, அங்க போயாச்சு. எங்கே, அந்த குறிப்பிட்ட பிரமிடுக்கு போயாச்சு. போய் இவன் அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டிட்டே வர்றான். இன்னும் ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப அந்த பகுதியில பிரமிடுக்கு காவலாகவும் இருப்பவங்க, கொள்ளையர்களாகவும் இருப்பவர்கள் சிலர் வர்றாங்க. அவங்க இந்த இடத்துக்கு இவனை பார்த்து, என்ன எதை கொள்ளையடிச்சா, இது வரைக்கும் இன்னும் எனக்கு கிடைக்கலப்பா அப்படிங்கிறான். நான் பொக்கிஷத்தை தேடி வந்தேன், இவ்வளவு தூரம் வந்தேன். இவனுடைய கனவை சொல்லுகிறான். அந்த தலைவன் இவன்கிட்ட கேட்கிறான், நீ என்னப்பா? அப்ப அந்த தலைவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல பொக்கிஷம் ஸ்பானிஷ்ல, அந்த ஸ்பெயின் நாட்டுல, இவன் குறிப்பிட்டாங்க அந்த நகரம், ஒரு சிறு ஓரத்துல இருக்க நகரம். அந்த நகரத்துல ஒரு பாலடைஞ்ச சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல மிகப்பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய கீழே அந்த புதையல் இருக்கு. அந்த கனவு எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நான் அங்கே தேடி போகணும் அப்படின்னு யார் சொல்றாங்க? அந்த கூட்டத்தினுடைய அந்த 4 பேரோட தலைவன் சொல்றான் இவங்கிட்ட. இவன் அப்பத்தான் நினைக்கிறான், இவன் சொல்ற இடம் நான் தினம் இருக்க இடம் தானே, நான் புறப்பட்ட இடம் தானே அப்படின்னு இவனுக்கு மனசுல தோடு. அப்புறம் அவன் கேட்கறத, அவன் சொல்லுகிற விவரங்கள் எல்லாம் கேட்கிறான், அவனுக்கு வருகிற கனவுகளையெல்லாம் கேட்கிறான். அங்கதான் இருக்கு. கடைசியில இவன் அப்ப மறுபடி அந்த இடத்துல அங்க ஒண்ணும் கிடைக்கல அவனுக்கு. அவன் போய் பார்த்த இடத்துல மறுபடி திரும்பவும் போய் அப்புறம் அந்த இவனுடைய இடத்துக்கு போய் அங்கே தோண்டி பார்க்கிறான். அவனுக்கு சில இது கிடைக்குது. அப்ப வேற உலகம் பூரா தேடுனா நமக்கு கீழேதான் அது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த ஃபாத்திமாவை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையை அப்படி போகுதாக அந்த அந்த கனவுகளை தேடியவனுடைய கதை போகிறான். புதையலை தேடியவனுடைய கதை போகிறது. அப்ப புதையல் எங்கே இருந்துச்சு? புதையல் அங்கதான் இருக்கு. எங்கே அவன் எங்கு இருக்கிறானோ நாம் எங்கு ஆரம்பிக்கிறோம். இத அப்படியே நமது விற்பனைக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். நீங்க 45 லட்சம் கோடி உள்ள நிறுவனத்தின் கீழே இருக்கீங்க. எங்க இருக்க நம்ம? எங்க இருக்கோம்? 45 லட்சம் கோடி உள்ள அந்த நிறுவனத்தின் கீழே இருக்கா. எவ்வளவு பெரிய
உங்களுக்கு நீங்க விக்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய குட்வில் இருக்கு, குட்வில் இருக்கு. எத்தனை வருஷத்து குட்வில் இருக்கு? 56 தொடர்ந்து போனஸ் கொடுத்த ஒரு நிறுவனத்தினுடைய அயராது உழைத்த முகவர்கள், வளர்ச்சி அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கி வைத்த லஞ்சலாகணியமற்ற இந்த மிகப்பெரிய இதற்கு நீங்க புதல்வராக பாரதி சொல்லுவான், இந்த நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீருமா. அவ்வளவு பெரிய குட்வில் உங்களுக்கு இருக்கு. நீங்க நீங்க கேட்கல, போய் இன்சூரன்ஸ் கேட்கறது நீங்களா? கேட்கறது யாரு? இன்சூரன்ஸ் கேட்கறது யாரு? நீங்களா? நீங்க இல்ல. இத்தனை லட்சம் கோடி உள்ள நிறுவனம் கேட்குது, இவ்வளவு குட்வில் உள்ள நிறுவனம் கேட்குது. நீங்க அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா தான் போய் கேட்குறீங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் புகட்டும் கண்ணனுக்கேன்னு சொன்னாரு. ஒருத்தன் மறுத்தான்னா உங்களை மறுக்கிறேன்னு நினைக்கிறாதீங்க. மறுப்பது அவனுடைய நல்வாழ்வு மறுக்கிறான். இந்த மிகப்பெரிய நிறுவனம் கொடுக்கறத மறுக்கிறான், நம்மள மறுக்கிறான் நினைக்க வேண்டாம். சரி, அப்ப நீங்க இருக்கிற இடத்துலதான் பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் நீங்க தான், உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. உங்களை தேடி பார்க்கிறது உங்களுக்குள்ளதான். என்ரிச் அப்படிங்கிற லான் அப்படிங்கிறாரு. உங்களுடைய கூட நீங்க தான் என்ரிச் பண்ணணும், நீங்க தான் லேர்ன் பண்ணணும் இல்லையா? இதுக்கு சில நுணுக்கங்களையே நான் அந்த கதைப்போக்குல பார்க்கிறேன். ஒன்று சொல்லிட்டேன், அந்த மரம் அவ்வளவு பெரிய இதுக்கு கீழே நம்ம இருக்கோம். அடுத்தது இந்த தொழில். நான் பார்த்திருக்கேன், எத்தனை வருட அனுபவம் எனக்கு. நான் 71 இன்சூரன்ஸுங்கிற வார்த்தையை உச்சரிச்சவன். அப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? என்னுடைய ஃபெலோஷிப்பை 79 நான் முடிச்சவன். அப்ப எத்தனை ஆயிரம் பேரை பார்த்திருக்கேன். தொடர்ந்து உங்களோட தான் பயணிக்கிறேன். எனக்கு வாய்த்ததெல்லாம் 20 வருஷம் இதுல என் நியூ பிசினஸ் டெவலப்மெண்ட் தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். அதற்கப்புறம் மார்க்கெட்டிங்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கு போய், ட்ரைனிங்ல எத்தனை பேர், எவ்வளவு பேர். அன்றைக்கு காளையார் கோயில்னு ஒரு ஊரு, அங்க ஊரை சொல்றோம், பேரை சொன்னாலும் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லப்படாதுங்க. அங்கே ஒருவர் வந்து வணக்கம் சொன்னாரு. என்னன்னு கேட்டேன். எனக்கு பாஸ்கரன் சார் தெரியலையாரு, பேர் வந்துருச்சு. சரி, ஆமாங்க ஆமாங்க. நான் எப்பவும் உங்கள்கிட்ட பாடம் இருந்தேன். நீங்க சொன்னீங்க, இல்லானே இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல்லுன்னு சொன்னீங்க. இல்லானே இல்லாளும் வேண்டாள். நானே மறந்துட்டேன். அவ வேண்டான்னு சொல்லாட்டீங்க, தாயும் வேண்டான்றவாளாம். அவன் இதுல செல்லாது அவன் வாய்ச்சொல்லுன்னு சொன்னீங்க. நான் அப்புறம் முயன்றேன், நான் வெற்றி அடைந்தேன். நான் இந்த இதுகளெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கேன், இந்த கிளப் மெம்பர்லாம் சொன்னேன். நான் நினைச்சேன், எப்போ ஒண்ணு நம்ம சொல்றோம், ஏதோ ஒரு வார்த்தை போகிற போக்கிலே சொல்லுகிற வார்த்தை ஒருவருடைய மனதுல விழுந்து விருட்சமாக விளர்ந்திருக்கிறது. அப்ப நல்லது பகிர்தல் அப்படிங்கிறது, நல்லது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இதுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். நிறைய கல்லூரி இதுகளுக்கெல்லாம் போறோம். அது தவிரவும் இப்ப யூடியூப் மாதிரி வர்றதுலையும் பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப 2வது விஷயம், ஒவ்வொன்றுக்கும் ஒன்றை கொடுக்க வேண்டியது இருக்கிறதுன்னு பார்க்கிறேன். முதலிலே வழிகாட்டுகிறானே, அவன் கேட்கிறான், கொஞ்சம் பணம் கேட்கிறான், உனக்கு வழி சொல்றவங்க. அந்த அந்த இவர் இருக்காருல, அல்கமிஸ்ட் பிரமிடுக்கு போகிற போது அவர் வழி சொல்லுகிற போது அவர் பணம் வாங்குறார். அப்ப இந்த கற்றலுக்கு பணம் செலவழிக்கணும்ங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க வணிகத்துக்கு செலவழிக்கிறது வேற, நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு தேடினால் தேடாததும் கிடைக்கும்னு சொல்லுகிறார்ல, அதுக்கு அன்றைக்கே சொல்லி வச்சிருக்கான், உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் கற்றல் நன்றேன்னு சொல்லி வச்சிருக்கான்.
உற்றுழி அன்னைக்கு இருந்தது உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும். அதனால உங்களுடைய வருமானத்துல ஒரு 2% செலவழியுங்கள் அப்படின்னு சார். உங்களுக்கு வழிகாட்டுதல் மென்டார் எத்தனை % செலவழிக்கிறீர்கள்னு பாருங்க. நிறைய பயிற்சிகள் இருக்கு. நிறைய இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நிறைய யூடியூப்ல மாத்திரம் இல்ல, பலரும் பயிற்சிகள் எடுக்கிறாங்க. எனைத்தானும் நல்லவை கேட்கனாரு, ஏதாவது ஒரு நல்லதை கேளு அப்படிங்கிறார். அனைத்தானும் ஆன்ற பெருமை தருமா? என்ன எழுதுறவங்க எழுதிக்கிறவங்க எழுதிக்கிங்க. ஏதாவது எங்காவது கற்க முடிந்தால் நீங்க இந்த 60 கேசட் இதுல இருக்கு பாத்தீங்களா, இத படிச்சாவே போதும். இருந்தாலும் இந்த குரலை ஒரு 2% உங்களை மேம்படுத்திக் கொள்ள செலவழியுங்கள்னு சொல்றேன். அப்புறம் நிறைய ஒரு அன்னைக்கு ஒரு முகவருடைய இதை பாக்குறேன். அவர் என்ன போட்டிருக்காரு, வள்ளல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல அவர் என்ன கொடுக்குறாருன்னா 3333 ரூபா கொடுக்குறாரு ஒரு கபடி மேட்சுக்கு. 2வது பரிசு, முதல் பரிசு 5555. அப்ப அந்த இடத்துல அவர் பிரபலமாகிறாருன்னு சொல்லவர். இப்ப என்ன சொல்றேன், அந்த இடத்துல பிரபலமாவது எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அங்கதான் நீங்க இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய களம் அப்படின்னு நான் சொல்லவர். சரியா? அப்ப நான் சில அந்த என்னென்னலாம் பாக்குறேன். அந்த உங்களுடைய அந்த ஒருத்தர் உடனே அந்த பணத்தை கட்டி என்னென்னலாம் அந்த அந்த இடத்துல நீங்க ப்ராப்ளம் இதாகணும். அவர் என்ன பண்றாரு, அந்த தொழிலை தொடர்ந்து பண்ணவர் ஜெயிக்கிறாருன்னு நான் பாப்பா சொல்ல வரேன். அதாவது மரம், அந்த மரத்தடியிலே அவனுக்கு உன்னுடைய இது அங்கதான் இருக்கு பொக்கிஷம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பொக்கிஷத்தை அந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போனவங்க பூரா பேரு என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதனாலதான் சொல்ல வந்தேன். யாரும் நல்லா வரல. ஒருத்தர் டாக்ஸி வாங்கி விட போனாரு. அதாவது பணம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கவும் பல இடங்கள்ல கை வைக்கிறாங்க. அவருக்கு வண்டி அதை பத்தி கூட அதிகம் தெரியாது. டாக்ஸி வாங்கி விட்டு கடைசியில் நஷ்டத்துக்கு போனார். நஷ்டம்ங்கிறது ஒன்று இல்லாதது நமது இன்சூரன்ஸ் தொழில் தான். இத்தனை லட்சம் போச்சு, நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறது வேற எல்லாத்துலயும் உண்டு, இதுல இல்ல. ஒன்று வெற்றி அடைகிறார்கள். என்னமா? ஒன்று வெற்றி அடைகிறார்கள், அல்லது அல்லது என்ன பண்றாங்க எழுதுங்க. இன்சூரன்ஸ் முகவாண்மையில ஒன்று வெற்றி அடைகிறார்கள், அல்லது அல்லது என்ன பண்றாங்க அனுபவம் அடைகிறார்கள். அருமை. அல்லது எழுதுங்க பார்க்கலாம். அல்லது இங்கே தங்கி விடுறாங்க சார். தங்கிடுறாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். இன்சூரன்ஸ் முகவாண்மையில தோல்விங்கிறது கிடையாதுங்கிறேன். ஒன்று வெற்றி அடைகிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். அருமை. வேற சொல்லுங்க, எழுதுங்க பார்க்கலாம். கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட். அப்புறம் ஒன்று வெற்றி அடைகிறார்கள், தோல்வி அடையல, அல்லது 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 விலகி விடுகிறார்கள். என்ன பண்றாங்க? விலகி விடுறாங்க. உங்களோட எத்தனை நம்பர் வந்துச்சு, எந்த நம்பர் நிலைச்சிச்சு, நீங்க ஏன் நிலைச்சிய? இங்கதான் பொக்கிஷன் இருக்கும்னு நீங்க எங்க பாத்திய? என்ன நினைச்சிச்சு நீங்க? இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது அங்க அங்க பொக்கிஷன் விட்டுட்டு போயிட்டாங்கிறதா என்னுடைய ப்ரெஷரை விட்டுட்டு போயிட்டாங்கிறதா இந்த கதையை வச்சு நான் சொல்ல வர்றேன். நீங்க எங்கெங்கயோ தேடி கடைசி கிடைக்காம இங்கதான் இருக்குன்னு சொல்ல வர்றேன். நான் சொல்லுகிறது உங்களுக்கு தெளிவாக உள் இறங்கும்னு நான் நினைக்கிறேன். அது இந்த தொழில மறுபடியும் மறுபடியும் செய்தவர்கள், அவர்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பல இதை வேற வேற இதுல அதுக்கு வாய வச்சவங்கள ஒருத்தர் நிறைய வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுன்னு அடுப்ப ஆரம்பிச்சாரு, கடைசியில போயிட்டாரு. ஒருத்தர் சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சாரு, அப்புறம் சரியா வரல. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த மரத்தடி இத்தனை 1000 பேரை வாழ வைத்த மரத்தடி அது இருக்கு. அதுதான் உங்களுடைய பொக்கிஷம்ங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட்.
இரண்டாவது பாயிண்ட், அவன் கற்றுக்கொள்ள வழிகாட்ட கொஞ்சம் அருமையா சொல்லாங்க, இல்லாத இடத்தை தேடி. இதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது. அடுத்த ஆளு என்ன பண்றாரு? அந்த கற்றுக்கொள்ள அதற்கு ஏதாவது பணமும் செலவழியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உங்களை அங்கு, இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறதுல எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்க, இருந்தாலும் இந்த கதையை ஒட்டியும் நான் சொல்ல வேண்டியிருக்குங்கிறதுக்காக சார், உங்களை நான் வள்ளல் சொன்னேன். 3333 கொடுத்தவரு ஒவ்வொரு வருஷமும் வள்ளலாக கொண்டாடப்படுகிறார். மைக்கில் எத்தனை தவணை சொல்றாங்க தெரியுமா? அப்ப அந்த 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 செலவழிக்கிறது கொஞ்சம் அதுக பார்க்கலாம். அடுத்தது நான் இப்ப பாக்குற போது டிக்ளேர்னு சொல்ல சவுண்ட் இல்லை கொஞ்சம் சார். இப்ப இந்த வேள்வியெல்லாம் செய்யறாங்கல்ல, சங்கல்பம் தான் செய்யறாங்கல்ல, சங்கல்பம் செய்யற போது என்ன பண்ணுவீங்க? யார கூட வச்சுக்குவீங்க? யார கூட வச்சுக்குவீங்க? முதல்ல கடவுள். சரி, கடவுள் கடவுளை சங்கல்பம் நடிச்சுட்டு பண்ணிக்கலாம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நம்ம சங்கல்பம் எதுக்கு சங்கல்பம் பண்ற போது என்ன வச்சுக்குவீங்க கூட? என்னுடைய கேள்வி சரியா இருக்கா? சங்கல்பம் கையர் கூட வச்சுப்போம், பக்கத்துல பஞ்சபாத்திரம் வச்சுப்போம். செய்து வைக்கிறது. நான் சொல்ற பதில் வந்து யார வைக்கிறீங்க? உறவினர் அருமை. சொல்லிக்கிட்டே வருவா, என்ன கிடைக்குதா? அப்படி சொல்லிக்கிட்டே வர்ற போது மனைவி கூட இருப்பாங்க. அப்ப கூட இருக்கணுங்கிறேன். டிக்ளேர் பண்ணா உதவி வருங்கிறார் அவரு. பிரபஞ்சத்திடம் டிக்ளேர் பண்ணுங்கிறார். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாள், அது சங்கல்பத்துல முதல் படி. அவ சொல்லுவா, அவங்க கூட்டுனாதான். நான் ஒரு இது பெரியோர்களுடைய ஆசையையும் வைத்து சொல்லுகிறேன். எனக்கு ஒரு முகவர், நாங்க டூர் போறோம்னா அந்த முகவர் வீட்டுக்கு போனா அவர் என்ன பண்ணுவாரு, நான் மேனேஜரா இருந்தே எவ்வளவு கலாச்சு, அங்க போற போது அவர் என்ன பண்ணுவாரு, அவர்களுடைய தாயாருக்கு செவிகள் பழுது, அங்க முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, வந்துட்டாரு சார், வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன அவர்கிட்ட இது பண்ணுவாங்க. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் நாங்க இந்த வணிகத்துக்கு போறோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருப்பா, இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கூட வருவார், திரும்பி அதை இது பண்ணதுக்கு அப்புறம், அம்மா இன்னைக்கு பார்த்தேம்மா, இதெல்லாம் கிடைச்சிச்சம்மான்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாரு. இதுல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஒன்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்னு, அவரே அவருடைய மனம் அது செயல்படுகிறது. நான் ஓடுகிறேன், நான் இதுக்கு போறேன், ஐ டிக்ளேர்ங்கிறேன். அந்த ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன்? முதல் விஷயம் மரம் சொன்னேன், இரண்டாவது அந்த கதையை வச்சு, இரண்டாவது விஷயம் கற்றுக்கொள்ள ஏதாவது செலவழியுங்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய வருமானத்தில் 1%, 2% புத்தகங்களுக்கு, இது போன்ற உரைகளுக்கு செலவழியுங்கள்னு சொல்றேன். மூன்றாவதாக டிக்ளேருங்க. அந்த டிக்ளேர் பண்ற போது உங்களுக்கு உதவிகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க அந்த அத அப்போ இவ ஒவ்வொரு இடத்துலயும் அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே போறான், என்னுடைய கனவு இதுன்னு. அப்போ உதவிகள் வருது. கேளுங்கள் தான் நம்ம பாடமே. உங்களுடைய தொழிலே என்ன? தொழிலே என்ன? கேளுங்கள். இது பைபிளிக் வேர்ட்ஸ். 2000 ஆண்டுகள் வலிமை உள்ள வார்த்தை. கேட்டா ஒண்ணு கிடைக்கலாம், அல்லது கிடைக்காம போகலாம். கேட்கவே இல்லாட்டி கிடைக்கவே போறது இல்ல. விதை போட்டா முளைக்கலாம், முளைக்காம போகலாம், விதையை போடாட்டு. அப்ப கேட்பதும், கேட்பதற்கு ஆட்களை ஆட்களை உங்களுடைய வேலை என்னன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதா சொல்லுங்க, என்ன சொன்னாரு? கேளுங்கள் தரப்படம் சொன்னாரு குமார் சார். அடுத்தது தட்டுங்கள் திறக்கப்படும்னாரு. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, அதைத்தான் இப்ப சொல்ல வர்றேன் இந்த கதையை வச்சு.
ஆஸ்க் யூ வில் கிவ் வில் பி கிவன். குட். அப்புறம் அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க சார். ஆ, அடுத்தது என்ன, என்ன சொல்லுது? யாராவது எழுதுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஆ, ரெகுலர் ஆஸ்க். வெரி குட். டாப் த டோர், இட் வில் பி ஓப்பன். தட்டுங்கள் திறக்கப்படும்னாரு. மூன்றாவதாக ஒண்ணு இருக்கணும் சார். பார்க்கணும், பேசணும், கேட்கணும். அருமை. மூன்றாவதாக ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்க தொழிலாக நான் பார்க்கிறேன். புரிய வைக்கணும். புரிய வைக்கணும். சரி, அந்த வரிசையில சொல்லுங்க. மகேஸ்வரியா? சொல்லுங்கம்மா. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் திறந்து வச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மூன்றாவது? தேடுங்கள் கண்டடைவீர்கள். அருமை. என்ன? தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த தேடுதல், இந்த கதையே தேடுதல் தான். அவன் கடைசியில கண்டடைஞ்சான், இருக்க இடத்துல இருக்குனாச்சு கண்டடைஞ்சான்ல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த தேடுறது தான் உங்க தொழில் தான் நான் பாக்குறேன். கேட்கறதுக்கு ஆளை தேடணும். அதுக்குதான் ப்ராஸ்பெக்டிங்கிறது ரொம்ப பழைய மெத்தடு. ஆனா அதுதான் என்னைக்கு அந்த ப்ராஸ்பெக்டிஸ்ட் சொல்றாங்களே, இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் நீங்க வணிகம் பண்ணு வணிகம் பண்ணுன்னு உங்களை சொல்றாங்களே ஒழிய எப்படி வணிகம் பண்ணுன்னு சொல்லல. எல்லாரும் என்ன கேட்கறாங்க? எத்தனை பிசினஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் கொடுத்தீங்க, எவ்வளவு பிரீமியம், இதைத்தான் கேட்கிறேமே ஒழிய எப்படி பண்ணுன்னு யாராவது சொன்னாங்களா? தேடுங்கள். எப்படி தேடுதல்? சுற்றமும் நட்பும் தேடுங்கள், ரெஃபரல் தேடுங்கள். அதெல்லாம் நிறைய மெத்தட், அருமையான மெத்தட். அப்புறம் இந்த கோல்டு கேன்வாசிங் ரொம்ப முக்கியங்கிற. அதுக்கெல்லாம் என்ன? அதற்கெல்லாம் உங்களுக்கு வழிகள் தெரியும். நிறைய பேர் இதுல இருந்து சொல்லியிருக்காங்க, நான் சொல்லணுங்கிறது இல்ல. அப்ப தேடுங்கள். நான் ஒண்ணு சொல்றது, நீங்க ஆபீஸ்ல உங்க ஸ்டாஃப் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு கேட்கறது. உங்க ஸ்டாஃப் எங்க உட்கார்ந்து? உங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப் எங்க சார் உட்கார்ந்து? சொல்லுங்க சார், எங்க இருக்க? சீட்ல இருக்க. குட். அப்புறம் ஆபீஸுக்கு வெளியே உட்கார சொல்லுங்க. எங்க? ஆபீஸுக்குள்ள உட்கார சொல்லுங்க. ஒரு கொடைய போட்டுக்கிட்டு, கையில பையி, வாயில பொய்யோட எல்லாம் வித்துக்கிட்டு திட்டுறாங்க. நாம மெய்யோடு வெறிக்கீங்க. மெய்யோடு வெறி, வெறிக்கு சொல்றேன். மெய்யோடு, அதாவது வெறியோடு மெய் சேர்ந்தால் வெற்றியா. நான் என்ன சொல்றேன், உங்க ஸ்டாஃப வெளியில உட்கார வைங்க. எல்லாத ஒவ்வொரு இடமா போங்கிறேன். உங்களோட வீதியில எல்லாரையும் கேட்டீங்களான்னு கேட்கிறேன். உங்க பிளாட்ல எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்கிறேன். தெரியுதா? உங்க வீட்டுக்கு, உங்க வீதிக்கு பக்கத்துல இருக்க ஊர்ல ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை காலையில காந்திலால் ஐயா 9ல இருந்து 11 வரைக்கும் இந்த கடையில இருப்பாரு அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்துறீங்களான்னு கேட்கிறேன். இல்லையா? நான் கேட்கறதெல்லாம் இந்த கோல்டு கேன்வாசிங்ல மெத்தட் இல்ல, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இருந்தாலும் இப்ப 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்க உங்க ஆபீஸ, உங்க ஸ்டாஃப வெளியில போட்டு, அப்ப என்ன சும்மா போட்டா வரமாட்டாங்க யாரும். ஒரு இந்த இடத்தில் அன்னைக்கு பேங்குக்கு போறேன், இந்த இடத்தில் என்ன பிஎம்ஐ பார்க்கிறேன்னு போட்டு வச்சிருக்காங்க பேங்குக்காரன். அந்த ஒரு வெயிட் பார்த்து ஒரு சிட் இது கொடுத்து நம்ம நோட்டீஸ் கொடுங்க, கொடுங்க. நிச்சயமாக இதுல இதெல்லாம் இருக்கு. ஆனா ரிஜெக்ஷன் கூட இருக்கும். அதாவது ரெஃபரல்லையோ நேச்சுரல் கான்டாக்ட்லயோ இருக்கிறத விடவும் இந்த கோல்டு கேன்வாசிங்ல என்ன இருக்குங்கிற ரிஜெக்ஷன் கூட இருக்கும். மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குறோம், ஒவ்வொருத்தரும் ஏங்குறோம். ஆனா புறக்கணிப்புக்கு அஞ்சுறோம். எதுக்கு அஞ்சுறோம்? அதனாலதான் இதுக்கெல்லாம் போகலைங்கிற. போடுங்களே, எங்கேயாவது போய் பாருங்களேன். கொஞ்ச நாள் சார் சொன்னாருன்னு உங்க ஸ்டாஃபோட வெளியில உட்கார வைங்களே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இப்ப என்ன ஸ்டாஃப் ஒரு வாரம் போய் ஒரு இடத்துல உட்கார வைங்களே. ஒரு இத மிட்டாய் வச்சுக்க சொல்லுங்க. அந்த ஒரு வெயிங் மிஷின் நம்ம இதுல இருக்கு, ஹைட்டை பாருங்க, பிஎம்ஐன்னு எழுதி கொடுங்க, அவருடைய எண்ணெய் வாங்குங்க, பார்க்கலாமேன்னு கேட்க.
இது மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்காரு. திருநெல்வேலியில ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஸ்டாஃப் போடுங்க. அது மாதிரி அதாவது கோல்டு கேர் நர்சிங் என்னென்ன மெத்தட் இருக்கோ நீங்கள் இவ்வளவு நாள் படித்தது பூரையத்தையும் பயன்படுத்தி பாருங்கள்னு சொல்ற. அப்ப எங்க இருக்கு? உங்க வீதியில தான் இருக்கு, உங்க ஊர்ல தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்கு. இப்ப சாத்தியக்கு என்ன கேட்டேன், பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு இந்த நாளில வெள்ளிக்கிழமை ராகு காலம் கழிச்சு 12 மணிக்கு மேல 1 மணி வரைக்கும் இவரு இங்க இருப்பாரு நம்ம முகவர் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு சென்டர் போடுறீங்களான்னு கேட்கிறேன். சரியா? சரி. இது மாதிரி என்ன அங்கேதான் இருக்கிறது, தேடுங்கள். அப்போ இந்த கதையில இப்படியே போற போது உதவிகள் வருது. சில உதவிகள் கால கட்டு போடுது. ஆனால் பாத்திமா மாதிரி அன்புள்ளவர்கள் உங்களுக்கு அவர்கள் உடன் இருக்கிறார்கள். அது மாதிரி இருக்கவங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்காக லவ் பண்ண சொல்லல. என்ன சொல்றேன், நமக்கு உதவக்கூடியவர்கள் முதல்ல அக்விண்டன்ஸா தான் இருக்காங்களாம். அவன் அக்விண்டன்ஸ் ஒரு ஒரு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த நம்முடைய அந்த ஒட்டுதலாலே அவனுக்கு கொடுத்த அங்கீகாரத்தாலே அவன் நமக்கு அட்வொகேட்டா மாறினான். ஒரு தவணை போனா அவன் கஸ்டமரா, தொடர்ந்து வந்தா கிளையண்டா, அவனுடைய இவன மகன் எல்லாரும் வந்தா, அவனே ஒருத்தருக்கு நம்மள சொன்னார்னா அவர் அட்வொகேட் ஆகிறாராம். அதற்கு அப்புறம் அவரு பார்ட்னர் வித்தவுட் கிளைமிங் ப்ராஃபிட்ங்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கதையை ஒட்டி அந்த மாதிரி இங்கே என்ன சொல்றேன், சிலர் பணம் கேட்கிறாரு அவர்கிட்ட அந்த வழி சொல்றதுக்கு. ஆனால் இந்த அன்புடையவர்கள் முதல்ல அந்த ஜிப்சி உமன் ஆகட்டும், நடுவில் இருக்கிற ஃபேத்திமா ஆகட்டும், அவர்கள் எல்லாம் வழிகாட்டுகிறார்கள். இந்த முதலாளியாகட்டும், கிறிஸ்டல் கடையில் இருந்த முதலாளியாகட்டும், அவர்கள் எல்லாம் வழிகாட்டுகிறார்கள். அப்ப எல்லாத்தையும் அதை பார்த்துக்கணும் சார். அப்ப இப்படி இப்ப சொல்றேன். அப்ப என்ன, பொக்கிஷம் நம்முள்ளே நம்மை சுற்றி இருக்கிறது. முதல் வார்த்தை என்ன, பொக்கிஷம் நம்முள்ளே நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த ஃபேபிள்ல இருந்து, இந்த அல்கெமிஸ்ட் கதையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்வது, இதுவரை சொன்னதை தொகுத்து சொல்வதாக இருந்தால், பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்முள்ளே நம்மை சுற்றி. அதை கண்டுபிடிக்கணும். தேடுங்கள், கண்டிடுவீர்கள். அது ஒண்ணு. 2, டிக்ளார், முயற்சி. இந்த பிரபஞ்சத்திட்டு சொல்லுங்கிறான் அந்த கதையில. நான் பிரபஞ்சத்திட்ட சொல்லல, எவ்வளவு பேர்த்து சொன்னீங்களோ அவ்வளவு பேருக்கு உங்களுக்கு விசிட் ஃபீ கான்செப்ட்னு பேசியிருக்காங்களா? விசிட் ஃபீ கான்செப்ட் யாராவது பேசியிருக்காங்களா? ஒவ்வொரு விசிட்டுக்கும், ஒவ்வொரு தவணை கேட்பதற்கும் பணம் உண்டு, அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? விசிட் ஃபீஸ் கான்செப்ட் அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? இங்க ஒவ்வொரு விசிட்டுக்கும், ஒவ்வொரு தவணை நீங்கள் கேட்பதற்கும் பணம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறேன், கேட்டா கிடைக்கல அப்படிங்கிறான். நான் என்ன சொல்றேன், கேட்டா கிடைக்குதுங்கிறேன். ஒவ்வொரு விசிட்டுக்கும் உண்டுங்கிறேன். அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. விசிட் ஃபீஸ் கான்செப்ட் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கிறேன். இல்ல. இல்லையா? சொல்லட்டமா? இப்ப என்ன, என்னுடைய டயத்துக்கு எடுத்துக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு முறை கேட்பதற்கும் உங்களுக்கு ஃபீஸ் இருக்குங்கிறார். ஏன்னா நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிற, ஒண்ணு கேட்டா கிடைக்கல, இதுக்கு என்ன கேட்கிறான்னு நினைக்கிறான். அவரு இந்த விசிட் ஃபீ ஒவ்வொரு தவணையும் கேட்கறதுக்கும் பணம் என்ன சொல்றாரு, நம்ம இன்சூரன்ஸ் தத்துவம் எதுல இருக்கு? 10 பேரு 10 பேர்ல, அதாவது 1000 பேரை 30 வருடம் உள்ளவர்களை எடுத்துக்கிட்டா 31 வருடம் ஆவதற்குள், அதாவது ஒரு ஆண்டுக்குள் 3 பேர் இறப்பார்கள். நம்ம இன்சூரன்ஸ் தத்துவம் எதுல இருக்கு? மார்டாலிட்டி. 1000 பேர் எடுத்துக்கிட்டா, 30 வருஷத்துக்காரன் எடுத்துக்கிட்டா, 31 வருஷம் ஆகிறதுக்குள்ளார எத்தனை பேரு? 3 பேர் இறப்பார். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? அது மார்டாலிட்டி டேபிள் முதல்ல இருக்கு.
நம்மள்ட்ட ஓரியண்டல்ல இந்த டேபிள வச்சு பண்ணணும். இப்ப என்ன பண்றோம்? இப்ப கரெக்ட் ஆவரேஜ் கால்குலேஷன். இப்ப என்ன பண்றோம்? நம்மள்ட்ட 70 வருஷம் டேட்டாஸ் இருக்கு. ஓ 3 பேர் இறப்பாங்க, எந்த 3 பேருன்னு தெரியாது. தெரிஞ்சா நீங்க இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்க வேண்டாம், நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். 1000த்துல 3 பேர். அந்த ஒருத்தருக்கு ₹1,00,000 கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்றோம்? 3 பேருக்கு 3,00,000 கொடுக்கணும். 1000 பேர்கிட்டய ₹300 வாங்கலாம், குறைச்ச ரூபா வாங்கலாம். இதுதான் இன்சூரன்ஸ் கான்செப்ட். ₹300 ₹300 கொடுத்த போதே ₹1,00,000 நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம், ஒரு எஸ்டேட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப நான் சொல்ல வர்றேன், நீங்க 10 பேரை கேட்டா 3 பேரு போடக்கூடும். இது எதுல இருந்து சொல்றோம்? இது பழைய எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றோம். 3 பேர் போடலாம், 2 பேர் போடலாம். நீங்க போய் 10 பேரை கேட்டுவிட்டு 3 பேரு போடலையே எங்கிட்ட வரக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? ஆவரேஜ் விதி எப்ப சரியா வருமானா லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தால்தான் சரியா வருமா. இப்ப ஒரு காயினை சுண்டி போட்டா என்ன விழுகணும்? 50% வரும். ஹெட் வர்றதுக்கு 50%, டெயில் வர்றதுக்கு 50%. ஆனால் 10 முறை சுண்டி போட்டா 10 தவணையும் 8 தவணை வரலாம், 7 தவணை வரலாம். என்ன வரணும்? 5 வரணும். ஆனா லட்சம் தவணை சுண்டுனா தான் அந்த 5ங்கிறது ரைட்டா வரும். லா ஆஃப் ஆவரேஜ் எப்ப சரியா வரும்னா லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தா தான் சரியா வருமா. நீங்க 10 பேரை கேட்டுவிட்டு 3 பேர் போடலைன்னு சொல்லக்கூடாது. 1000 பேரை கேட்டுட்டு 3 பேர் போடாட்டி என்கிட்ட வரலாம். விதியின் பிழை என்று இது கம்பராமாயணத்துல நதியின் பிழை என்று நரும்பு நலில்லை, நதியின் பிழை இல்லை, இது நம்மை பயந்தாய் மதியின் பிழை இல்லை, இது விதியின் பிழைன்னு சொல்லுவாரு. இங்க விதி பிழைக்கிறது. விதி என்ன சொல்லுது? நிறைய பேரை கேட்கணும். நான் இப்ப விசிட் ஃபீ கான்செப்ட்ல என்ன சொல்றேன்? இப்ப 10 பேரை கேட்டா 3 பேரு இன்சூரன்ஸ் எடுப்பார்கள். இது ஒரு எல்லாமே ஒரு சாதாரண ஒரு எஸ்டிமேட். 3 பேர் வழியாக உங்களுக்கு 30,000 கமிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வழியா? 3 பேர். இது இந்த 3 பேர் தந்தது இல்ல, 10 பேரை கேட்டதால வந்தது. என்ன சொல்றாரு? இந்த விசிட் ஃபீ கான்செப்ட்ல ஒவ்வொரு முறை கேட்பதற்கும் என்ன இருக்கு? ஃபீஸ் இருக்கு. சரியா? இப்ப 3 பேர் தந்த பணம் இல்ல. ஏன் நமக்கு தெரியாது. 10 பேர்ல எந்த 3 பேர் இந்த இன்சூரன்ஸை எடுக்க கூடும்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் அவன்கிட்ட போய் கேட்டுருவோமே, இல்லையா? நீங்க 10 பேரை கேட்டதுனால எத்தனை பேர் போட்டாங்க? 3 பேர் போட்டாங்க. அந்த 3 பேர் கொடுத்த பணம் 30,000. அப்ப இது என்ன சொல்றாரு? இந்த விசிட் ஃபீ கான்செப்ட்ல 10 பேரை கேட்டதுனால 30,000 வந்துச்சு. அப்ப ஒவ்வொரு தவணை கேட்டாலும் 3,000 இருக்குங்கிறாரு. ஒவ்வொரு நபரை கேட்டாலும் 3,000 இருக்குங்கிறாரு. ஒரு நபரை ஒரு ஒரு 10 தவணை கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு தவணை கேட்கறதுக்கு 300 இருக்குங்கிறாரு. சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சதுதான். ஒவ்வொரு என்ன 10 பேர்ல 1000 பேர்ல எந்த 3 பேரு சாவான்னு நமக்கு தெரியல. 10 பேர்ல எந்த 3 பேரு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடும்னு தெரியல. அப்ப 10 பேரை கேட்டதுனால 30,000 வந்தது. 10 பேரை 30 முறை கேட்டீங்க. அப்ப ஒவ்வொரு தவணை கேட்கறதுக்கும் உங்களுக்கு அந்த ₹300 ஃபீஸ் வருதுங்கிறாரு. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போனா விசிட்டுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்குறாருல, அது மாதிரி நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குங்கிறாரு. ஆனா இதுல முக்கியமானது என்ன? லார்ஜ் நம்பர்ஸ். 10 பேரை கேட்டுவிட்டு எனக்கு வரலையேன்ட்டு எங்கிட்ட வந்துடக்கூடாது. இங்க போன 1000 பேரை கேட்டுட்டு வராட்டி எனக்கு போன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர்லயே போன் இருக்கு. ஏயா நீ சொன்னியே இத்தனை பேர் ஒவ்வொரு தவணை கேட்டாலும் காசு இருக்கு, நீ நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல.
அப்படின்லாம் வரக்கூடாது. அப்ப வேற ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கதை, ஒரு ஃபேபிள். அது ஒருவன் புதையலை தேடி அலைகிறான். அவனுடைய நோக்கம் அப்படின்னு அவன் அதை கொள்கிறான். அப்படி போற போது அவன் பல பயணத்துல பலரை சந்திக்கிறான். நீங்கள இப்ப CO2 அது கிடைக்காதே, அடுத்ததுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. T40 அந்த மாதிரி. அதாவது நான் வானத்து நட்சத்திரங்களை பிடிக்க ஆசைப்பட்டேன், வானத்து நட்சத்திரங்களை பிடிக்க ஆசைப்பட்டேன், என் கை சேராகவில்லைனாரு ஒருத்தர். கீழே போய் தோண்டிக்கு தெரிஞ்சான்னா கை சேராக. நீங்க ஆசைப்பட்டது பெருசு. ஒருவர் சொன்னாரு, நான் நிலவில் இறங்கினேன்னாரு. ஆசைப்பட்டது சூரியன் போனோம்னு நீங்க எங்க போய் இறங்குனீங்க? நிலவில இறங்குனீங்க. சந்திராயன்ல போய் மங்கள்யான் போறோம்னு நினைச்சீங்க, நீங்க போய் சந்திரன்ல இறங்குனீங்க. அப்ப எண்ணுவது அதிகம், உயர்வு. எண்ணுங்கள் எண்ணுங்கள். இப்ப என்ன பண்றாங்க இந்த கதையில? புதையலை தேடி போறான், பலரை சந்திக்கிறான், நண்பர்களை சந்திக்கிறான், ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அப்ப அந்த பயணமே இனிமைகிறேன். அந்த பயணம் இப்ப நம்ம இதுகள்ல என்னென்ன சொல்லிக்கிட்டு வர்றோம்? அதாவது தன்னை கண்டறிதல், வெளிப்புற புதையலை தேடும் முயற்சியில் சாண்டியாகோ தன்னை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அறிந்து கொள்கிறான். ஒண்ணு. ரெண்டு, புதையலை விட அல்லது இலக்கு என்பதை விட அதற்கான பயணமே முக்கியமானது. அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடவங்கள், அனுபவங்கள் உண்மையான பொக்கிஷம். பயணத்தில் உண்மையான பொக்கிஷம், அனுபவங்கள் உண்மையான பொக்கிஷம். ஒரே ஒரு மார்க் ட்வைனுடைய கதை சொல்லி முடிக்கிறேன். அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர் மார்க் ட்வைன். அவரு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப நண்பர் வந்தார். நீங்க அங்க என்னத்தை யோசிக்கிறீங்க, அங்க பேசுனீங்களே அது நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் சொன்னாரா, பேச்சு 3 பேச்சு இருக்குனார். பேச்சு எத்தனை பேச்சு? 3 பேச்சு. நான் அங்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு போனது ஒண்ணு, நான் ஆக்சுவலா அங்க சொன்னது ஒண்ணு. இப்ப என்ன சொல்லி இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும், நீங்க போய் ஒருத்தட்ட பேசுனீங்க, நீங்க அவர்கிட்ட அதை கன்வின்ஸ் பண்ணணும்னு போனீங்க, அவர் ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தது, அதற்கு நீங்க எப்படி சொன்னீங்க, எதை ஒத்துக்கிட்டாரு, எதை ஒத்துக்கல, அப்படின்னு ஒவ்வொரு அனுபவமும் தருதுங்கிற. அந்த ஒவ்வொரு அனுபவம் 3 அனுபவங்களை தருகிறது. உங்களுடைய நோக்கம் ஒன்று, சொன்னது ஒன்று, பெற்றது ஒன்று, எதை சொல்லி இருக்கலாம்னு இன்னைக்கு யோசிக்கிறீங்க. அப்ப இந்த அனுபவம் பொக்கிஷம்னு இந்த கதை சொல்லுதுதான் பாக்குற. ரெண்டாவது, அடுத்தது, ஒரு லட்சியம் அடைய ஒரு லட்சியத்தை அடைய முயலும் போது முழு பிரபஞ்சமும் உதவுகிறதுங்கிற. நான் என்ன சொல்றேன், உங்க மனைவி உதவலாம், உங்க தாயார் உதவலாம். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இங்க ஒரு முகவர் இருந்தார், ரங்கநாதன். அவருடைய தாயாருக்கு 80 வயது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டுல, பங்காளி வீட்டு கல்யாணத்துல, பல ஊர்கள்லையும் காரைக்குடி உங்களுக்கு தெரியும், வெவ்வேறு இடங்கள்ல இருக்க, ஒருத்தர் வந்தா கேட்பாங்க கல்யாண வீட்டுல, தம்பி போட்டுட்டியா அப்படிம்பாங்க. என்னத்த போடுறது? எவனா பங்காளி வீட்டு பையன்கிட்ட என்ன கேட்பாங்க, தம்பி போட்டுட்டியா? என்ன போடணும்னா, மகன்கிட்ட இன்சூரன்ஸ் போடாம அந்த வீட்டுல அந்த பங்காளி சாப்பிட முடியாது. இத பெரியம்மா கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 80 வருஷம் பெரியம்மா உதவுறாங்கன்னு சொல்ல வர்றேன் அவருக்கு. நான் இது நேர பார்த்தது இது. அப்ப நீங்க டிக்ளேர் பண்ண சொல்றாங்க, நீங்க உங்களுடைய நோக்கத்தை என்ன சொல்றாங்க. அதாவது ஒருவர் லட்சியத்தை அடையும் முயலும் போது அனைவரும் உதவுவார்கள் சொல்லலாம். சரியா? அப்ப இது மாதிரி இந்த இந்த கதைகளை நான் தனிப்பட்ட லட்சியம் அறிந்து அதை அடைவதற்கான பாதையில் செல்ல வேண்டும்ங்கிறார். அது மாதிரி மிகச்சிறப்பான ஒரு புத்தகத்தையும் நான் எண்ணி பார்த்தது. இந்த இன்சூரன்ஸை நண்பர் கூப்பிட்டு கேட்ட போது என்ன தலைப்பு சொல்றீங்கன்னு சொல்ற போது, நான் இந்த அல்கமிஸ்ட வேற ஒரு தளத்துல அல்கமிஸ்டாவே பேசுறதா இருந்தேன்.
இவர் சொல்ல அப்புறம் தான் இன்சூரன்ஸ் இதையும் சேர்த்துட்டு அதை எப்படி இதுக்கு கொண்டாந்து ஒப்பிடலாம்னு சேர்த்தேன். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு. உங்கள் ஒருவரையும் எனக்கு ஒன்று நண்பர் சொன்னாரு, நம்ம 7:45 ஆரம்பிக்கிற 8:45 நம்ம முடிக்காட்டி அவங்க போயிடுவாங்க, நீங்களும் நானும் தான் இருக்கு. ஆனா இப்ப அவ்வளவு பேர் நீங்க இருக்கீங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் பாராட்டையும் சொல்லி இந்த அருமையான அமைப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை சார், மிகச்சிறப்பு. அழகா அந்த கதையும் அந்த அல்கமிஸ்ட கரெக்டா கனெக்ட் பண்ணி நம்ம சேல்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த உத்திகளை சொல்லி இது வரைக்கும் நான் வந்து இதுவா சொல்லல, 60 இதுல இது ஒரு சிறப்பான இது. எல்லாரும் நண்பர்கள் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு இன்புட்ஸ் உங்க பெருமைக்கோ உங்க முகஸ்துதிக்கோ சொல்ல வரல. இவ்வளவு இன்புட்ஸ், விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் அருமையாக அதை வந்து நீங்க ஆர்டிகுலேட் பண்ணி அழகா எடுத்துரைத்தீர்கள். மிக்க மிக்க நன்றி. தட் ஷோஸ் யுவர் என்ன சொல்றது, மெக்னானிமிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு மேல ஒரு ஒரு ஏஜென்ட் முகவருக்கு சொல்ல முடியாது யாரும், இல்லையா? இன்னும் களத்துல இறங்கி பணிபுரிய வேண்டியது நாங்க. இதுக்கு மேல ஒரு இன்புட்ஸ் கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி ஐ லைக் தட் கான்செப்ட். அந்த டாக்டர் விசிட்டிங் ஃபீஸ் கான்செப்ட் மாதிரி சொன்னீங்க பாருங்க. இட்ஸ் நோ அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. நமக்கு இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் எடுத்துக்கலாம். கேள்விகள் உங்களுக்கு கிறிஸ்பா கேளுங்க. உங்களோட வணிகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேளுங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேளுங்க. ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. சார் வந்து he will be able to answer. ஒன் பை ஒன்னா கோஹோஸ்ட் ப்ளீஸ் டேக் கேர். ஒன் பை ஒன்னா பேசுங்க. ரைட்டா? நான் வந்து அலவ் யூ ஆல். சவுண்ட் வராம பார்த்துக்கோங்க. என்னுடைய யூடியூப் சேனலை நான் இதுல போடுறேன். ரைட் இதுல சாட்ல போடுறேன். யூடியூப் யூடியூப் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் யூ கேன் அன்மியூட். கட் ஆயிடுச்சா? இல்ல, நான் என்னுடைய யூடியூப் சேனலை இதுல போடுறேன். யூடியூப் சேனலை போடுறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அடுத்தது என்ன சொல்லுவாருன்னு கேக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரு, அதையும் சொல்றேன். பெல் பட்டன் இருக்கும், பிரஸ் பண்ணு பாரு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நிறைய சேனல் தமிழ் சார்ந்தும் பயிற்சி சார்ந்தும் இந்த மாதிரி நூல்கள் சார்ந்து இருக்கு. என்னுடைய நூல்கள் மாத்திரம் தனியா ஒரு இதுவா பிரிச்சு வச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு தர்றேன். அதையும் கேட்டு பாருங்க. நேரம் இருக்க போது கேளுங்க. Sir, we want one more session from you, sir. I would request your convenient time. I will be approaching you. நீங்க whenever it is convenient, we will on a different subject or இதையே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இன்னொரு இது, பிகாஸ் இது ஒன்ஸ் மோர் நேர் விருப்பம் அவங்க சார்பாக சொல்றேன். இவரே ஆர்ச்சர்னு இன்னொரு புக் எழுதியிருக்காரு, வில்லாளன்னு. அந்த எய்ம் பத்தியும் அவர் எழுதுறாரு. அதை நம்ம பார்க்கலாம். இன்னொருக்கா ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணலாம். தேங்க்யூ. சொல்லுங்க அசோகன் சார், பேசுங்க சார். வணக்கம். சார் பிரேக் ஆகுது, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது அசோகன் சார். பேசுங்க. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது அசோகன் சார். தஞ்சாவூர்ல பாத்துருக்கமா? கேட்கலையே அசோகன் சார். நான் வரேன். ஐ வில் கம் பேக் டு யூ. உங்க நெட் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். முத்துக்குமார் சார் பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. முத்துக்குமார் சார். வணக்கம் சார், குட் ஈவினிங் சார். சார் கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். சார் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. சார் அப்பதே வீடியோல வர சொன்னாரு, வீடியோல வரக்கூடாதா? he wants to see you. சார் இப்போ சார் சரிதா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஃபுல் ஃபேஸ் தெரியலையே. சரி இப்போ சார் ஸ்ரீ முத்துக்குமரனோட ஃபேஸ் தெரிய வேண்டாமா? சார் ஆமா சார். சார் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க, ஃபுல் ஃபேஸ் தெரியல. இப்ப தெரியுது. பேசுங்க பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். சார் கதை மூலமாவே நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ரெஷர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க
ட்ரெஷர் உங்க இடத்துல இருக்குது, நீங்க இருக்கிற இடத்துலயே லோக்கலா இருக்கிற இடத்துலயே நீங்க வந்து டிக்ளேர் பண்ணி நீங்க வந்து பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முயற்சி தான் முக்கியம், ஃபோக்கஸ் முக்கியம், பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. நஷ்டமில்லா தொழில் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் ப்ராஸ்பெக்டிங்ல அதிக நம்பர் தான் நம்பர்ஸ் முக்கியம். 10 பேரை காட்டுட்டு ஒரு பேர் வரலையேன்னு சொல்லக்கூடாது, 100 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சார். நிறைய இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ சார். நிறைய கதை மூலமாக நிறைய சொல்லியிருக்காரு சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பேசலாம் சார், நீங்க பேசுங்க சார். அசோகன் சார். சார் பேசு. வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார். அசோகன் சார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். அசோகன் சார், ஏன்னா பேண்ட்வித் வீக்கா இருக்கு உங்களோடது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். ஹலோ சார், கேக்குங்களா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க சார். சார் ரொம்ப வந்து மிகவும் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வந்து நிறைய கதைகளை சொல்லி அந்த கதைகள் மூலம் வந்து இணைச்சு நீங்க கொண்டு வந்தீங்க. அந்த ஊமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருது. அதாவது நம்ம கடந்த காலத்துல நம்ம என்ன செஞ்சோம், அதை வந்து ஏன் வந்து சரியா நம்ம பயன்படுத்தாத விட்டுட்டோம், அதை விட்டு எப்படி நம்ம விலகி போனோம், மீண்டும் வந்து அதுல இணைகிறதுக்கு வந்து அதை ஒத்த கருத்து உடையவர்கள் மட்டுமே வந்து இந்த குழுவுல இருக்க முடியும்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி சொல்லும் போது எங்களுக்கு வந்து வெவ்வேறு எண்ணம் எல்லாம் கூட எனக்கு மனசுல ஓடுச்சு. பட் இருந்தாலும் கூட நிறைய வந்து எங்களோட வினையை தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்க மேலும் மேலும் வரணும். அதுதான் வந்து எங்களோட வந்து முக்கியமான பாயிண்ட். நீங்க தொடர்ச்சியா வந்தீங்க அப்படின்னா எங்களோட வினைகள் வந்து மேலும் தீரும். இப்போ கொஞ்சம் தீர்ந்துருக்கு, இன்னும் மேலும் வந்து தீர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். நன்றி சார். மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து விடைபெற நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ராமன் சார் பேசுங்க. பேரு அல்கெமிஸ்ட் தான், புக்குடைய பேரே அல்கெமிஸ்ட். அதுல இப்ப இதுல போட்டிருக்குல்ல, நம்ம போட்டிருக்காங்கல்ல, தலைப்பு போட்டிருக்காருல்ல, ஃபிளையர்ல போட்டிருக்காங்க, அதேதான். சரி சார், சரி சார், ஓகே. கோயிலோ. ரைட் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பேசுங்க ராமன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், கேக்குதா சார்? கேக்குது, நல்லா கேக்குது சார். கேக்குதுங்களா? சூப்பர் சார். அருமையான கதையோட கொண்டு போனீங்க சார். ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. எல்ஐசிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்தியாங்கிறது ஸ்டாஃபுக்கு, மை லைஃப் இஸ் கம்ஃபர்டபுள்ங்கிறது பாலிசி ஹோல்டருக்கு, லேர்னிங் இஸ் கம்பல்சரிங்கிறது எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு. அதை உங்க மூலம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த லேர்னிங் கொடுத்ததுக்கு லீ குரூப்புக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு இன்னொரு டைம் நீங்க வந்தீங்கன்னாலும் இன்னும் 4 கதையோட வந்து சொன்னீங்கன்னாக்க நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படி கதை சொல்லணும் சார். நம்ம சொல்ற கதை சொல்லிட்டீங்க. கஷ்டப்பட்ட நீங்க வந்து பாலிசி எடுக்கா போனா இப்படி போவ இப்படி வருவ அப்படிங்கிற கதை கிடைச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நமக்கு ஏஜென்ட் சொல்லியிருக்கீங்க, 10 பேர் பார்த்தாக்க 2 பேர் கிடைக்க அந்த கதை வந்துருது. இது கஸ்டமர் பாலிசி வேணான்றாங்க பார்த்தீங்களா, இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கதை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்தவங்களை வழி விட்டு விளைவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ட்ரெய்லர் தான், படம் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கு. ட்ரெய்லர் தான், இன்னொரு நாள் படம் ரிலீஸ் ஆகும். டேட் அறிவிக்கப்படும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ரிசால் நாயுடு அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிசால் நாயுடு பெரிய ட்ரைனரு. அவர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கில் ஒரு புக்கு. அத நான் தமிழ்ல மொழிபெயர்த்து எனக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் மலேசியன் ட்ரைனர். அதை வெளியிடறாருன்னு வெளியிடல. அதுல இருக்கிற அவரு எழுதுனது, அங்க எழுதுனது. இங்க வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் பண்றாரு, பீமமித்ரா அதுல எல்லாம் ட்ரைனிங் பண்றாரு. அவருடைய புக் அது. அதுல உள்ள சில ஒரு 10 உத்திகளை நான் அடுத்தாப்புல ஒரு இதுல எடுத்து சொல்றேன். நண்பர்களே, வேற யாரையும் பேசணுமா? கேள்வியே இல்லையா? ஃபீட்பேக் சொல்லலாமே சார். யூடியூப் சேனல் கொடுத்திருக்கேன், எத்தனை வருதுன்னு பாக்குறேன், எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரோட இது நிறைய ஃபேஸ்புக் யூடியூப்ல நான் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருக்கு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாருங்க. சங்கர சுப்பிரமணியன் சார் பேசுங்க. வணக்கம் சார், சங்கர சுப்பிரமணியன் from திருநெல்வேலி. வணக்கம் சார். வணக்கம் சார், அருமை சார். உங்க அனுபவ முதிர்ச்சி இன்றைய வகுப்புல வந்து பிரதிபலிச்சதுன்னா அது மிகையாகாது. உண்மையிலேயே
நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுக்க மாட்டீங்களான்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தேன். சடார்னு முடிச்சிட்டீங்களோன்னு தோணுது. ரொம்ப ரொம்ப நீங்க இன்னைக்கு சொன்ன பாயிண்ட் வந்து களத்துல இறக்கி பார்த்தா கண்டிப்பா நமக்கு மரியாதை இருக்கும். இந்த களம் வந்து ரொம்ப பெருசு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறுவனம் எப்படி பெருசோ அதை விட பெருசு நம்ம களம். இந்த களத்தை பயன்படுத்துவதற்கு நீங்க யுக்தி கொடுத்துருக்கீங்க சார். உங்க அனுபவம் வந்து உண்மையிலேயே ஒரு எலாபரேட் நல்ல ஒரு அந்த கதையை வந்து போர் அடிக்காம சொல்லி அப்படியே மரத்துக்கு கீழே கொண்டு வந்து புதையல உங்களுக்கு இருக்குன்னு காட்டிட்டீங்க. அந்த புதையலை தேடி நம்ம அலையணும். இனிமே அவ்வளவுதான். அந்த புதையலை தோண்டி எடுத்து பயனடையணும். நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். நீங்க சஸ்பெக்ட்னு ஒரு கான்செப்ட் புதுசா உருவாயிருக்கு. இவர் பார்க்கும்போது இவர் பாலிசி போடுவாரான்னு சந்தேகப்பட்டு பார்க்குறோம். அப்புறம் அவர்கிட்ட பேசின உடனே அவர் போடுவாரா முடியாதாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சஸ்பெக்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்புறம் ப்ராஸ்பெக்டாக மாறணும். அப்புறம் சேல்ஸ் க்ளோஸ் ஆகணும். இது சார் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸலன்ட் சார். இந்த நண்பர் கேட்டுக்கொண்ட மாதிரி அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி உங்க அனுபவத்தை எங்களுக்கு தெரிவிக்கணும் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சார், இது என்னோட தனிப்பட்ட கேள்வி. இந்த போட்டி வாய்ந்த உலகத்தில் 25 கம்பெனிகளை நம்ம சந்திச்சுண்டு நம்ம முகவர்களுக்கு உங்களோட செய்தி என்ன? எப்படி ஹவு டு வின் தி ப்ராஸ்பெக்ட்ஸ்? அது மாத்திரம் ரத்ன சுருக்கமா ஒரு ரெண்டு வரிகள் சொன்னா பரவாயில்ல. மகிழ்ச்சி. அதாவது இது சாதாரண கேள்வி இல்ல. ஹவு டு வின் த ப்ராஸ்பெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமே நமது அணுகுமுறை தான் நான் பார்க்கிறேன். நீங்க சாதாரண பொருளை நீங்க விற்க போகலைங்கிற மனதுல சாதாரண ஒரு நிறுவனத்தை நான் ரெப்ரசன்ட் பண்ணல, சாதாரண பொருளை விற்கல அப்படிங்கிற ஒரு உறுதி நம்ம மனதுல இருந்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இட் வில் ரேடியேட் உங்க மனசுல இருந்து உங்க இதுல. அதனால உங்களுடைய நீங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சதான் ஒண்ணு. அதாவது நான் சொன்ன அந்த மார்க் ட்வைனுடைய கதை தான். ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு மூன்றை தருகிறது. அப்போ பல அனுபவங்கள் நீங்க தொடர் அனுபவம்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையா நான் பார்க்கிறேன். அந்த வாழ்க்கைக்கு அதுதான், இந்த ப்ராஸ்பெக்டிங்க்கு அதுதான் அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இது பெரிய $1,000,000 கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம தோண்டி பார்த்துக்கிட்டே என்ன இருக்கோம். இத்தனை வருஷம் நீங்க இந்த பயணமே நான் அனுபவம்னா சொல்ல வரேன். பயணமே பொக்கிஷம் தான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தரும் போட்ட போதும், ஒவ்வொருத்தரும் இன்சூரன்ஸ் எடுத்த போதும் நீங்க மனசுல ஓட விடுங்க. அந்த நேரத்துல நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணா, இது எப்படி இது வந்துச்சு, இது ஏன் வரலைங்கிறத மனசுல நம்ம ஓட விட்டுட்டோம்னா அடுத்ததுக்கு அது வழிகாட்டி ஆயிருமோன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நீங்க எல்லாம் வெற்றியாளர்கள். நன்றி. ராமன் சார் பேசணுமா இன்னொரு தரம்? இருங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் கொடுத்தேன் சார். அப்படியே அவங்களுக்கு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மியூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு தரம் தான் பிரஸ் பண்ணணும். ஆயிடுச்சு சார். ஓகே சார். வந்துருச்சு. பேசுங்க. ஓகே சார். கேக்குதா? சொல்லுங்க சார். சார், பிரைவேட் கம்பெனிக்கு நம்ம கஷ்டப்பட்டு போகும்போது பிரைவேட் கம்பெனி நிறைய இருக்கு, அதுல போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எல்ஐசிக்குள்ள போறது கஷ்டம், வெளியே வர்றது ஈஸி. பிரைவேட்ல உள்ள போறது ஈஸி, வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் சார். பிரைவேட்டுக்குள்ள உள்ள போறது ஈஸி, வெளியே வர்றது கஷ்டம். ஆனா எல்ஐசில உள்ள போறது கஷ்டம், ஆனா வெளியே வர்றது ஈஸி. அந்த வார்த்தை சொல்லுவேன் சார். தலைவர் முனுசாமி சார், நீங்க எதை பேசணுமா? முனுசாமி சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த தலைப்பு எப்படி நீங்க வந்து இதோட சேர்த்து விளக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க அனுபவத்துல ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து அழகு தமிழ்ல நல்ல ஒரு அறிவுரை. உண்மையாவே எங்களுக்கு அருமையான இன்னைக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க தான்.
அந்த ஒரு உங்க ஸ்டைல் நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு விளக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வாங்க, நாங்க கண்டிப்பா கூப்பிடுவோம். எங்களுக்காக நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் ஒரு முறையாவது. இந்த தருணத்துல ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சார் வந்து நம்மளோட சேனல், யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு உங்க குரூப்பில் நான் பேச விரும்புகிறேன் என்று எனக்கு ஒரு மெசேஜ் ஃபர்ஸ்ட் போட்டார். ரொம்ப நன்றிங்க. யாரு இந்த மாதிரி நம்ம யாரு இப்படி பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ரியலி டச்டு பை ஹிஸ் அப்புறம் தான் தென் ஐ எஸ்டாப்ளிஷ்டு கான்டாக்ட் வித் சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எல்லா நம்மளோட இது எங்கெல்லாம் பரவுகிறதுங்கிறது வேற. உங்களோட முகவர்களுக்கு நான் வந்து என்னோட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்று எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். Then only we established contact, fixed the date. Just wanted to tell that point. Kudos to sir, hats off to him. வேற யாராவது பேசணுமா? மாரிமுத்து சார் நீங்க பேசணுமா? உங்களோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஈஸ் ஃப்ரம் காரைக்குடி நினைக்கிறேன். பேசுங்க சார். அப்படியே போட்டிருக்காரு சார். வாழ்க வளமுடன். காரைக்குடி மாரிமுத்து சார். அவர் என்னுடைய முதல் பேட்ச்ல வந்தவர், 2000 வந்தவர். அவர் எனக்கு ட்ரைனிங் இங்க நான் ஏவோவா இருந்தேன். இங்க ஏடிசி பிரின்சிபலா காரைக்குடியில இருந்த போது அவங்க வந்தவங்க. ஆமா சார், ஆமா சார். உங்கள்ட்ட நான் நீங்க பிரின்சிபாலா இருக்கும் போது நான் உங்களால் நான் விதைக்கப்பட்டவன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு மகிழ்ச்சி சார். மனவளக்கலை செயலரா இருக்காரு. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க. மகிழ்ச்சி சார். வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வள்ளியப்பன் சார். சார் வணக்கம். பேசுங்க சார். உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சு சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேட்டிவ் பிளேஸ் தேவக்கோட்டை தான். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். யூடியூப் சேனல் நான் ஷேர் பண்றேன் சார். எனக்கு பண்ணியிருக்காரு. நான் குரூப்ல போடுறேன். யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கிறோம் சார். It is a time for, because we are almost close to our session. Now I would request our COT members, Mr. Sureshan Babu, to render a vote of thanks. Sureshan Babu sir, please. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு பயிற்சி மிகவும் சிறப்பா இருந்தது. இப்ப கூட 124 பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அந்த பயிற்சி வகுப்பு வந்து இன்னைக்கு வந்தவங்க கொடுத்துருக்கு. மிக மிக கொடுத்துருக்கு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஷோ வினைத்தீர்த்தான் அவர்களுக்கு எங்களுடைய சிஓடி குரூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். இன்று அனைவருடைய வினையே ஐயா வினைத்தீர்த்தான் ஐயா மூலம் எளிமையான முறையில் சிறந்த கதை மூலம் அனைவரையும் உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்திய உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த தொழிலில் இத்தனை லட்சம் இழந்துள்ளீர்கள் என்று இழந்துள்ளார். ஒன்றி வெற்றி அடைகிறார்கள். இன்சூரன்ஸ் முகமையில் தோல்வி என்பது கிடையாது. நம்மளுடைய தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்றவர்கள் காணாமல் சென்று விடுகிறார்கள். வள்ளல், அதாவது 3333 ரூபாய் கபடி போட்டிக்கு ஒரு முகவர் கொடுத்திருக்காரு. அவருடைய போன பேரை வந்து எத்தனை முறை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வித்தியாசமான முறையில இருக்கீங்க. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். வருமானத்தில் 2% செலவழிங்க. ஏதாவது நல்லது எங்காவது கேளுங்கள், கிடைக்கும். பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். வருமானத்தில் 1% புத்தகம் வாங்கி படியுங்கள். இது அருமையான விஷயங்கள்லாம் போட்டிருக்கீங்க. விதை போட்டால் முளைக்கலாம், முளைக்காமல் போகலாம். கேளுங்கள், தரப்படும், திறக்கப்படும். காசுகள் பெரியதல்ல, காதுகள் பெரியது. முயலும் மாமையின் கதை 4 வகையாக பொருள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அருமையா இருந்தது. மலைகளோடு பேசி, மனிதர்களோடு பேசி, இயற்கையோடு பேசி, பறவைகளோடு பேசி, பிரபஞ்சம், பிரமிடி, பாத்திமா, அரேபியா. அதான் சூப்பர் கதை. பாத்திமா அரேபியா லவர் கனவு பற்றி தெளிவான ஆலோசனை. கோல்டு கேன்வாசிங் மெத்தேட் எவ்வாறு செய்ய வேண்டும், அருமையான ஆலோசனை. கோல்டு கேன்வாசிங் ரிஜெக்ஷன் கூட இருக்கலாம். மிட்டாய் டப்பா, எடை மிஷின் உங்க ஊர்ல தான் எல்லாம் இருக்கு. எதெல்லாம் கொடுத்து கூட படிப்பாங்க. அருமையான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எத்தனை மணிக்கு எங்க இருப்பீங்கன்னு போடுங்க. காஜா சாப்பிட்டு சொல்லிங்க 9-11 நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னா உங்க தேடி வருவாங்க. பாத்திமா மாதிரி அன்பு இருக்கக்கூடியவங்க நமக்கு உதவி கிடைக்க கூடிய நாம் கண்டுபிடிக்கணும். பாத்திமா எப்படி உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் பிசினஸுக்காக உதவி பண்ண முடியுங்களா கண்டுபிடிக்கிற அருமையான வழக்கம் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருக்காங்க, லாயரா இருக்காங்க, அட்வைஸா இருக்காங்க. கிறிஸ்டியன் வழிகாட்டுதல் பொக்கிஷம் எங்க உள்ளது. டெக்ளேர் பண்றது இன்சூரன்ஸ் தத்துவம். 1000 பேரில் 31 வருஷத்துல 3 பேர் இறப்பு விகிதத்தை வந்து ரொம்ப தெளிவா பேசிருக்கீங்க. 10 பேரும் கேட்டால் 3 பேர் பாலிசி போடுவாங்க. லார்ஜ் நம்பர் இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும்.
அருமையான பதிவு. 3 பேர்கிட்ட பேசினா கூட 300 ரூபாய் கமிஷன் கிடைக்குங்கிறது அருமையா தெளிவா பேசிருக்கீங்க. யாரிடமும் பேசினாலும் 300 ரூபாய் கிடைக்கும். பங்காளி வீட்டுக்காரங்க சூப்பரா இருக்கு. பொட்டியா பொட்டியா பாத்தியம்மா கேக்குறாங்க, மனைவி கேக்குறாங்க, என்னடா போட்டியா, பாலிசி போட்டியா, என் பையனை போட்டியா, என் கணவனை போட்டியா. இந்த மாதிரி குடும்பத்துல வந்து எல்லாருமே கேட்டோம்னா இன்சூரன்ஸ் முகவரில் வந்து மிக விரைவில் வந்து முன்னுக்கு வரலாம். அருமையான கிளாஸ், மறக்க முடியாது. இந்த பயிற்சி வகுப்பு யூடியூப்ல பல முறை கேட்டா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஜெயிக்கக்கூடியவங்க அருமையா ஜெயிப்பாங்க. நன்றி, வணக்கம் ஐயா. அருமையான தொகுப்புரை, ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி மிஸ்டர் சுரேசன் பாபு. யூ கம்பைல்டு வெரி வெல். அருமையா, அதாவது நடுவில் விட்டு போனவங்க கூட ஒரு அருமையா நீங்க தொகுத்து வழங்கினீங்க. மிக்க நன்றி சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வி லுக் ஃபார்வர்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் ஒன் மோர் டைம். We would be in touch with you, sir. I really appreciate on behalf of our COT members. We really appreciate for your sparing precious time amidst your schedule. ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றி. நம்ம இன்னொரு தரம் பார்க்கலாம். We will close the session now. Thank you all. Thank you all for your participation. Thank you so much. Thank you, sir. வாழ்க வளத்துடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. Thank you.